நான் சூசைட் பண்ணிக்கிறேன்னு சொன்ன நிலைமையில ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை கொடுத்து அவரை இன்னைக்கு நல்ல ஒரு குடும்ப தலைவரா மகனா வச்சு அவரை வழி நடத்தியிருக்காங்க. அவங்க இடத்துக்காக அவங்க கண்ணீரோட ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு சாட்சியா ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமா இன்னைக்கு ஆரோக்கியா சகோதரியும் அவங்க அமலா, இன்னொரு ஆலிஸ், அப்புறம் ஜூடி, இவங்க 4 பேரும் சகோதரிகள். இவங்க நம்மளுக்கு இன்னைக்கு ஃபுட் ஸ்பான்சர் பண்றாங்க. எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சரி, நாம் இன்றைக்கும் இறை வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்லலாம். எத்தனை பேர் ஆண்டவர் என்னை அழைச்சிட்டு வந்தான்னு சொல்றவங்களோ ஒரு ஆமைன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா எல்லாத்துக்கும் வர்றதுக்கு ஆர்வம் தான். போலான்னு மைண்ட் சொல்லும், ஆனா என்ன பண்ணும், உடம்புல ஏதாவது ஒரு பாத்தீங்களா. ஆனா ஆவியானவர் உங்களை விட மாட்டாரு. ஆவியானவர் விட மாட்டாரு. ஏன்னா அவங்க உள்ளத்துக்குள்ள இந்த ஜீவ நீரூற்று போயிருக்கு. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஜீவ நீரூற்றை யாரெல்லாம் குடிச்சீங்களோ உங்களால வீட்டுல உட்காரவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் அந்த ஜீவ நீரூற்றை குடிச்சிருக்கீங்க? ஆமென். தினந்தோறும் குடிக்கிற இந்த ஜீவ நீரூற்றை வாழ்வு தரும் தண்ணீர் இது. இந்த தண்ணீரை நீங்க குடிச்சங்காட்டிதான் ஆவியானவர் நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு. உங்க சிந்தை ஐயோ அந்த வேலை இருக்கு, இல்ல நீ கிளம்பு. ஐயோ கால் வலிக்குது, நீ கிளம்பு. ஐயோ அந்த வேலை இருக்கு, நீ கிளம்பு அப்படின்னு உங்களையும் என்னையும் ஆண்டவர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நாம ஒரு பெரிய நன்றி சொல்லலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வாரமும் நாம ஒவ்வொரு செய்தி, ஒவ்வொரு இறைவார்த்தைக்குள்ள நம்ம போகும்பொழுது அதை நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த இறைவார்த்தை என் வாழ்க்கையில என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது. இன்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு வார்த்தமும் ஒவ்வொரு இறைவார்த்தையை நாம தியானிக்கிறோம். அப்போ ஆண்டவர் தான் இது கொடுக்கிறாரு. சுயமாலாம் இது என்ன பண்ண முடியாது, யோசிக்க முடியாது. நீ உன் பிள்ளைங்கள்கிட்ட, என் பிள்ளைங்க உங்களெல்லாம் ஆண்டவர் பேரன்பு கொண்டு பாக்குறங்காட்டி தான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு செய்தியை கொடுத்து அனுப்புகிறார். உண்மையாலுமே எனக்கு அவன் ஞானம் கிடையாது. நான் ஒரு மக்கு. நான் படிக்கும் பொழுது என் அம்மா என்ன சொல்லுவாங்க, அந்த 2 பிள்ளைகள் நல்லா படிக்கும், இது ஒரு மக்குன்னு தான் எங்க அம்மா என்ன சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. இல்ல அப்படிதான் ஏன்னா நான் மேக்ஸ்ல எல்லாம் முட்டை தான் வாங்குவேன். ஒரு மக்கு தான் நானே ஒத்துக்கிறேன். அப்போ 10th வரைக்கும் நான் ஒரு மக்கு. டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, இது மக்கு. அந்த 2 பிள்ளைங்களும் பரவாயில்ல, இந்த மக்கை வச்சுட்டு நான் என்ன பண்றதுனே தெரியலன்னு என் டீச்சர்ஸ்க்குலாம் அவங்க ஒரு அடி அடிச்சாலும் 2 அடி அடிக்கிறதுக்கு நீ இன்னும் சொல்லி கொடுத்துட்டு 2 அடி வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்கு தான் நானு. அங்க போகும்போது அப்படிதான் சொல்லி கொடுப்பாங்க. ஞானம் இல்ல, எதுவுமே கிடையாது எனக்கு. அப்படிப்பட்ட இருந்த என்ன, நான் 10th யாரெல்லாம் என்ன மக்கு மக்கு மக்குன்னு சொன்னாங்களோ, என் தாய் உட்பட என்னை மக்குன்னு சொன்னாங்களோ, +1 +2 ஆண்டவர் எனக்கு எப்படி அவ்வளவு ஞானத்தை கொடுத்தான்னு தெரியல. மக்கு நானே ஒத்துக்கிறேன். மேக்ஸ்ல முட்டை தான் தங்க எடுப்பேன் நானு. நீ எல்லாம் இன்னைக்கு சாட்சி சொல்றனால முட்டை தான் எடுத்திருக்கேன். அப்போ எனக்கு அப்பெல்லாம் எனக்கு அது அவமானமும் தெரியாது, ஏன்னா எனக்கு வராது மேக்ஸ். ஆனா எப்படி எனக்கு அந்த +1 +2 எங்க சென்ட் மேரி ஸ்கூல்ல அம்மா இருக்காங்க. அந்த அம்மாவை பார்த்தா அந்த அம்மாவை தாண்டி போகவே முடியாது. +1 +2க்கு 10th இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்டாச்சு இருக்காது. +1 +2 போகும்போது அந்த அம்மா இருப்பாங்க. அப்போ நான் ஒவ்வொரு +1ல எனக்கு அம்மா இந்த ஞானத்தை கொடுப்பாங்க. நான் அம்மாவை பார்க்காம அந்த சர்ச், எங்க ஸ்கூல்ல இருக்க அந்த சாப்பிளுக்கு போகாம நான் ஒரு நாள் என் கிளாஸ் ரூம்குள்ள போகல. பாருங்க அதோட விளைவு. 12th ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க வச்சாரு. மக்கு 12 எனக்கு இவங்கெல்லாம் நம்பவே இல்லை. ஏன்னா அப்பெல்லாம் பேப்பர்ல வரும், நம்ம 1st மார்க் 2nd மார்க் தெரியாது. போய் ஸ்கூல்ல போய் பார்க்கும்போது உங்க பொண்ணு 1st மார்க் எடுத்திருக்கா.
அப்பவும் எங்க அம்மா நம்பாம, நல்லா பாருங்க அது வேற பிள்ளையா இருக்க போகுதுன்னு சொன்னாங்க. ஆனா என் ஆண்டவர் எப்படி ஒரு வல்லமை மிக்கவர் பாருங்க. அப்ப ஆண்டவர் வந்து உலக காரியத்துக்கே அப்படி நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார் அப்படின்னா, இது அவரோட இறைப்பணி, இறையாட்சி பணி. இதுல ஒரு மக்கா இருக்கிற, ஒரு பைத்தியக்காரியா இருக்கிற, ஒரு உடல் வியாதியினால் பாதிக்கப்பட்டு பலமிழந்து இருக்கிறவர் தான் ஆண்டவர் கரம் தூக்குனார். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பைபிள் படிச்சதில்ல, எதுவும் படிச்சதில்ல. ஆனா ஆண்டவர் பாருங்க, நம்ம ஒரு டிகிரி வேணும்னா 3 இயர்ஸ் போகணும், டாக்டர் பட்டம் வேணும்னா 5 இயர்ஸ் போகணும். ஆனா ஆண்டவருடைய பணிக்கு உள்ள தூய உள்ள மட்டும் போதுங்க. உங்க மனமாற்றத்தோடு கூடிய அந்த தூய உள்ளத்தை மட்டும் நாம ஆண்டவர்கிட்ட சரணடைஞ்சிட்டோம்னு வச்சுக்கோங்க. நெடுஞ்சான் கிடையாக, ஆண்டவரே நீர்தான் எனக்கு சரணாகதி என்று சொல்லி நெடுஞ்சான் கிடையாக நாம் அவரது பாதத்துல விழும் பொழுது குப்பையிலிருந்து தூக்கி அரியணையில் அமர்த்துகிறவர் நம் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஏன் அதை சொல்றேன்னா, எனக்கு எப்ப எனக்குள்ள ஆண்டவரை உண்மையா நான் ஏற்றுக்கொண்டு என் வியாதியிலிருந்து என்னை சுகப்படுத்தி என்னை ஒரு சாட்சிய வாழ்வா வச்சிருக்காரோ, அந்த அப்ப இருந்து எனக்காக நான் ஜெபம் பண்றதே கிடையாது. என் ஃபேமிலிக்கு நான் ஞாபகம் வந்தாதான் பண்ணுவேன். ஐயோ இந்த ஆண்டி இப்படி சொல்லியிருக்காங்க. அதிகாலையில என்னை ஆண்டவர் தட்டி எழுப்பும் பொழுது முழங்கால் போட்டு, இந்த ஆண்டி இதுக்காக சொல்லியிருக்காங்க, அவங்க குடும்பத்தை பாருங்கப்பா, சமாதானத்தை கொடுங்க. யாரெல்லாம் ஜெப விண்ணப்பம் வச்சிருக்காங்களோ அடுத்தவங்களுக்காக, தேசத்திற்காக, எல்லாவற்றுக்காக ஜெபிக்கிறதுக்கு தான் என்ன வச்சிருக்காரு ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. ஏன் இவ்வளவு சாட்சிகள் வருது? நான் ஒன்றுக்கும் உதவாதவள் ஆண்டவரே, ஒரு கூப்ப, ஒரு தூசு. ஆனாலும் ஆண்டவரே நீர் சாட்சியாக நிறுத்துறீங்கன்னா, நீர் என் மேலும் பரிவிரக்கம் கொண்டு என்னோட விண்ணப்பத்திற்கு நீர் பதில் கொடுக்கிறீர் என்று சொல்லி நீங்க சாட்சியா நிறுத்திருக்கீங்கன்னு நான் அவருக்கு கொடான கோடிகளை நன்றி செலுத்துறேன். அப்போ இந்த இறைவார்த்தை ஒவ்வொரு வாரமும் தருகிற இறைவார்த்தை அது பர்சனலா உங்களுக்கு தான். போன வாரம் சொன்ன மாதிரி அந்த வசனத்தை எத்தனை பேர் அறிக்கையிட்டு கொண்டே இருந்தீங்க? எத்தனை பேர் அந்த வசனத்தை அறிக்கையிட்டே இருந்தீங்க? 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனம். ஏன்னா நான் அறிக்கையிட்டு கொண்டே இருந்தேன். நான் அந்த வார்த்தையை திரும்ப 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 அறிக்கையிட்டு கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக கேட்குறோம், இறைவார்த்தை கேட்டுட்டோம், சரி 1 hour போயிருச்சு, அப்படியே ஸ்டெப்ஸ்ல போகும்போது அதை எங்கிட்டே கொடுத்துட்டு தயவுசெய்து போயிடாதீங்க. உள்ளத்துல நிறுத்தி, அது யாருக்காக? ஆண்டவர் எனக்காக என்று கொடுத்தது, எனக்காக ஆண்டவர் நிச்சயமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க விசுவசிச்சு அந்த இறைவார்த்தைய தியானித்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக அது உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஃப்ரைடே முடிச்சுட்டு இருக்க, ஃப்ரைடே ஈவினிங் அந்த ராணி ஆண்டி என்னை கூப்பிடுறாங்க, விடியாமா அப்படின்னு கத்துறாங்க போன்ல. நான் கூட பயந்துட்டேன், சர்ச் முடிஞ்சிட்டு வந்துட்டு பயந்துட்டேன். ஆண்டி சொல்லுங்க ஆண்டி அப்படின்னா, விடியாமா என்னோட பேத்தி அந்த எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கா, எப்படி நம்ம ஃபெயில் ஆகும் நினைச்சு அழுத. நம்மளாம் கூடி ஜெபிச்சோம் அவளுக்காக. அழுகிறா, நான் ஃபெயில் ஆயிருவேன்னு ஜெபிச்சா இல்லம்மா, அந்த சப்ஜெக்ட்ல என் பேத்தி அதுல மட்டும் இல்ல எல்லாத்துலயும் நல்ல மார்க் எடுத்திருக்கா. ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி, கோடான கோடி நன்றி. அதுதான் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களும் அரும் அடையாளங்களும். அப்போ இந்த இறைவார்த்தைய பற்றி பிடிச்சுக்கோங்க. இறைவார்த்தைய வாழ்வாக்குங்க. இறைவார்த்தையை கேட்டா மட்டும் போதாது, அந்த இறைவார்த்தை என்ன பண்ணணும்? வாழ்வாக்கணும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய நான் உதாரணமா சொல்லணும்னா, நான்லாம் அப்பெல்லாம் கொஞ்சம் ஹெட்வெயிட்டா இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். என்ன சொல்றது, என்னோட மனம் போன போக்குல நான் போயிட்டு இருப்பேன், நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கேன். அப்படியெல்லாம் இருந்து ஒரு ஆண்டவருக்குள்ளாக வரும் பொழுது உங்களை யாரை பார்க்கணும்? கிறிஸ்துவை பார்க்கணும். பிரைஸ் தி லார்ட். அதுதான் நீங்க இறைவார்த்தை கேட்டு அதை வாழ்வாக்குறதுக்குண்டான அடையாளம் எதுனா, அந்த இறைவார்த்தையின்படி நீங்க நடக்கும் பொழுதுதான்
நீங்க உண்மையாலுமே உங்க உள்ளத்துல ஆண்டவரை அது இல்லாட்டினா வேஸ்ட். ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை என்ன பண்ணணும்? பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அதன் பிறகு என்ன பண்ணணும்? உங்களை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்புறம் அந்த இறை வார்த்தையை பற்றி பிடிச்சு கொண்டு அதை வாழ்வாக்கி உங்களுக்குள்ளாக யார் கிரியை செய்யணும்னா உங்க ஆண்டவர் தான் கிரியை செய்யணும். இல்ல நான் பேசிட்டேன், வெளியில போய் நான் புறம் கூறுவேன், வெளியில போய் அடுத்தவங்களை பத்தி ஏன்னா நான் லேடிஸ் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நேச்சரை சொல்றேன். நல்லா பேசுறோம், இங்க எல்லாம் நல்லா பேசுறோம், இறைவார்த்தை கேட்கிறோம், விசுவாசம் மட்டும் இருந்தால் இன்றைக்கு உங்களுக்கு என்ன இறைவார்த்தைனா, நீங்க கொண்டிருக்கீங்களா ஆண்டவர் மேல் கொண்ட விசுவாசம், நம்பிக்கை, அது மட்டும் பத்தாது. நீங்க ஆண்டவர் இடத்துல போகிறதுக்கு விசுவாசத்தோடு கூடிய நல் மனச்சான்று, விசுவாசத்தோடு கூடிய நல் மனச்சான்றையும் நீங்க விசுவாசமும் நல் மனச்சான்றும் ஒரு திங்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இந்த விசுவாசத்தோடு கூடிய நல் மனச்சான்றை நீங்க பெற்றுக்கொண்டால் மட்டும்தான் உங்களை யார் செயல்படுவார்? ஆண்டவர் செயல்படுவார். இவ்வளவுதாங்க, வேற இல்லவே இல்லை. இந்த உலக பிரகாரமான செல்வம் சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், சொத்து சேர்த்தணும், ஆஸ்தி சேர்த்தணும், அப்படி வாழணும், இப்படி வாழணும், அப்படி வாழ்றவங்களை எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா தான் தெரியும், அவங்க ஒரு நாள் கூட தூக்க மாத்திரம் இல்லாம தூங்கி இருக்க மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அளவுக்கு மீறி சொத்து இருக்கவங்கள போய் பார்த்தீங்கன்னா நைட் அவங்க எப்படி பண்ணுவாங்க? டேப்லெட் போட்டு தான் அவங்க தூங்கணும். இல்ல எனக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனாலும் எனக்கு என்ன பண்ணல, தூக்கம் வரலன்னா ஏன் தூக்கம் வரல தெரியுமா உங்களுக்கு? நீங்க ஆண்டவரை நம்பாம ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா அவர் பார்த்துக்குவார் நம்பாம அதை குறிச்சே யோசிச்சுட்டு இருப்பீங்க. அதனால உங்களுக்கு தூக்கம் வராது. எனக்கு ஒண்ணுமே இல்லையே, ஆனா எனக்கு ஏன் தூக்கம் வரல? என்னோட பாரத்தை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன், அவரு பார்த்துக்குவான்னு சொல்லி அவர் என்ன சொல்றாரு? உங்க கவலைய என்னிடத்தில் கொடுத்து விடுங்கள், உங்களுக்காக நான் கவலைப்படுறேங்கிறாரு. எல்லாம் ஓகே ஆண்டவர்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையை அறிக்கை விட்டு அடுத்த செகண்ட் மறுபடியும் தூக்கி நம்ம ஹார்ட்டுக்குள்ள போட்டுட்டு அதையவே திங்க் பண்ணி என்ன ஆகும்? நம்மளுக்கு டிப்ரெஷன் ஆகி தூக்கம் வராமல் போகும். இது நம்ம இல்லாதவங்களுக்கு நம்மளாக உண்டு பண்ணி கொள்வது. அப்போ இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு என்ன வார்த்தை, இந்த வாரம் நம்மளுக்கு என்ன வார்த்தை? இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்பீங்க, ஒரு வாரம் வரல அப்படின்னா அடுத்த வாரம் ஃபோன் பண்ணி இன்னைக்கு என்ன இறை வார்த்தைன்னு கேட்பீங்க. அப்போ தொடக்கத்தில் இருந்த உங்களோட ஆர்வம் இன்று படிப்படியாக என்னச்சு? குறைஞ்சு போச்சு. தொடக்கத்தில் உங்களுக்குள்ளாக இருந்த ஆர்வம் ஒரு வாரம் வரலைன்னா ஃபோன் பண்ணி இடியா இன்னைக்கு என்ன இறை வார்த்தைப்பா சொல்லுப்பா, நாங்க வாசிச்சுக்கிறோம், தியானிக்கிறோம், அந்த ஆர்வம் அதெல்லாம் இருந்துச்சு. ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? கால் கூட நீங்க யாருமே பண்றது இல்ல. மற்றவர்கள் தான் நம்ம குரூப்ல நம்ம சாட்சியை பாக்குறவங்க பிறர் தான், அவங்க நம்மளுக்கு கால் பண்ணி ஒவ்வொரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க என்ன பண்றது இல்ல, சரி மறந்துருச்சு, அது என்ன இறைவார்த்தை, நான் இந்த வாரம் வரல, போன வாரம் என்னப்பா அப்படின்னு நீங்க என்ன பண்றது இல்ல, யாருமே கேட்கறதே இல்லை. மாறணும். நாம என்ன பண்ணணும்? மாறணும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தவறா ஏதாவது சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஆண்டவர் ஏன்னா நீங்க ஆர்வம் அவ்வளோ பெருசா இருந்துச்சு உங்ககிட்ட. இப்போ ஒரு அசால்ட், சரி இந்த வாரம் இல்லையா அடுத்த வாரம் போகலாம், சரி அடுத்த வாரம் போனாலும் முந்தின வாரம் என்ன நடந்துச்சு? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்க பிள்ளைங்களை பார்த்துருக்கீங்களா? ஒரு நாள் அது லீவ் போட்டு வீட்டில் இருந்தாலும் அது நினைவு பூரா எங்க இருக்கும் தெரியுங்களா? ஸ்கூல்ல தான் இருக்கும். ஸ்கூலுக்கு போனோன்னு அது என்ன பண்ணு தெரியுங்களா? ஏய் நேற்று என்ன எடுத்தாங்க, இல்லாட்டி இப்போ பிள்ளைங்களுக்கு அட்வான்ஸாக செல்ஃபோன் எல்லாம் வந்துருச்சு, உடனே கால் பண்ணி இன்னைக்கு என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் சொல்லுன்னு படிக்கிற பிள்ளைகள் மட்டும்தான் அந்த அக்கறை எடுக்கும். படிக்காத பிள்ளைங்க அந்த அக்கறை எடுக்குமா? அப்போ நீங்க படிக்கிற பிள்ளைகளா படிக்காத பிள்ளைங்களான்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஆண்டவர் காரியத்துல நீங்க படிக்கிற பிள்ளைங்களா, இல்ல ஆண்டவர்கிட்ட பக்கத்துல நிக்கிறோமா, இல்ல ஆண்டவருக்கு எட்டி நிக்கிறோமா அப்படின்னு நீங்க தான் அந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸை ஃபில் பண்ணணும். நீங்க தான் உங்க சாய்ஸ் தான் ஃபில் பண்ணிக்கணும். இல்லை என்னைக்கோ ஒரு நாள் வர நான் ஆண்டவர் வார்த்தையை கேட்குறேன்
போதும், எனக்கு அது போதும், நான் போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லாம ஒவ்வொரு வாரமும் இப்போ அவங்க பாருங்க, ஆன்டி லூர்தன்னை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விசுவாசபுரத்துல எத்தனை ஜெபக்குழுக்கள் இருக்கு, எல்லாத்துக்கும் நீங்க போறீங்க. ஏன் ஆண்டவர் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்காரு? இன்னும் வரும், இன்னும் இந்த விசுவாசபுரத்துல இன்னும் ஆண்டுகள் செல்சில இன்னும் நிறைய. அது எழுப்புவது நல்லதா கெட்டதா? நல்லது. ஏன்னா இறைவார்த்தை எல்லா மக்களுக்கும் சென்றடையணும். ஒவ்வொருத்தர் ஊழியத்தையும் ஆண்டவர் தாங்குறாரு, வழி நடத்துறாருன்னா ஆண்டவர் சித்தம் இல்லாம ஏற்படுத்தவே முடியாது. எல்லா பக்கம் இன்னும் இந்த விசுவாசபுர பட்டணத்துல இன்னும் உண்மையா நான் சொல்ல போனா, ஒரு காலத்துல எங்களோட ரத்தனபுரி சர்ச்சு ஸ்பிரிச்சுவல்ல அவ்வளவு ஒரு இதா இருப்பாங்க. நீங்க வந்து மத்த சர்ச் எல்லாம் இன்னைக்கு பார்த்தா எங்க பார்த்தாலும் விசுவாசபுர மக்கள் தான் இருக்காங்க. எதுக்குனாலும் டக்கு டக்கு டக்குன்னு எந்திரிச்சு போறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த விசுவாசபுர பகுதியில் இருக்க மக்கள் தான். ஏன்னா நீங்க பிரேயருக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க, நிறைய ஜெபக்குழுக்கள் வருது, அதெல்லாம் போய் கலந்துக்கணும், அது பண்ணணும், சர்ச்சுக்கு ஆர்வமா செய்யணும்னு அந்த ஆண்டவர் மேல் உங்களுக்குள்ள அந்த தாகமாகப்பட்டது உங்களை இப்படி வழி நடத்துது. எல்லாருமே சொல்றாங்க விசுவாசம். முதல்ல ரத்தனபுரியா, ஐயோ நீங்க ரொம்ப பிளஸ்டுப்பா அப்படிம்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்க தெரியும்? விசுவாசபுரமா, ஐயோ அந்த மக்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. ஏன்னா நீங்க அந்த ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற அந்த ஆர்வம். சின்ன ஊரா இருந்தத இன்னைக்கு அந்த விசுவாசபுரம் பேருக்கேற்ப கிறிஸ்துவங்களால நிரம்பப்பட்டு எல்லாரும் கிறிஸ்துவுக்கு நாம என்ன பண்றோம்? சாட்சிகளா நிக்கிறோம். நாம காரணம் இல்லாம உங்களையும் என்னையும் இந்த விசுவாசபுரத்துல ஆண்டவர் கொண்டு வந்து வைக்கவே இல்லை. நான் பிறக்கும் போது உங்களை பார்த்தனா? நான் வளரும் போது உங்களை பார்த்தனா? இந்த காலகட்டத்துல நீங்களும் நானும் சந்திச்சுக்கணும் அப்படிங்கிறது ஆண்டவரோட திட்டம். அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்ல இப்படி ஜெபக்குழுக்கள் எழும்பணும், இங்க எழும்பணும், அங்க எழும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் தான் இத முன்குறித்து வைத்திருக்கிறார். இது வந்து நம்ம இப்ப தொடங்குனது இல்ல. இதை பத்தி ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? முன்பமே குறிச்சு வச்சுட்டாரு. எனக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு நோயை கொடுக்கலன்னா நான் எனக்கு இந்த இதுக்கு நான் வந்திருப்பேன். நான் நினைச்சு பாருங்க, நானும் உலக பிரகாரமா போயிட்டு எங்க அம்மாட்ட போயிட்டு நானும் உங்க வயசு வரும்போது நான் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பேன். ஆனா ஆண்டவர் வெயிட் பண்ணி பார்த்து நான் இப்பெல்லாம் உண்மையாலுமே ஒருத்தர் சொல்லுவாங்க, நீங்க முதலே பார்த்திருந்தா நீங்க தப்பிச்சிருக்கலாமே. ஐயோ வேண்டாங்க, எனக்கு இந்த நோய் கொடுத்ததுக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா இது அவருக்கு எனக்கு கொடுக்காம போயிருந்தேன், நான் ஆண்டவரை அறிஞ்சு கொள்ளாம செத்து போயிருந்தேன்னா நான் நரகத்துக்குள்ள போயிருப்பேன். நான் இன்னைக்கு நான் ஆண்டவரை முழுமையாக அறிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவரோட பணியை செய்வதற்கும் ஆண்டவர் என்னை நியமித்திருக்கிறார் என்றால் ஆண்டவர் எனக்கு இந்த நோயை கொடுத்ததற்கு நான் கோடான கோடி நன்றி சொல்றேன். நான் பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எத்தனையோ சொல்றாங்க. வந்துட்டு போன வாரம் ஒருத்தவங்க சர்ச்சில் என்னை பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்க அப்படி மேலையும் கீழே பார்த்தாங்க. நல்லா இருக்கியா நீ? அவங்க நான் நல்லா ஆயிட்டேன்னு அவங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோன்னு தெரியல. நீ நல்லா இருக்கியாவான்னு கேட்கறது ஒரு விதம் இருக்கு, நீ நல்லா இருக்கியா அப்படின்னாங்க. அப்ப நான் சொன்னேன், நான் நல்லா இருக்கேங்க, ஆண்டவர் கிருபையில நான் நல்லா இருக்கேங்க. சரி சட்டு புட்டுன்னு உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சு விட்டுரு. அடுத்த வார்த்தை ஏன்னா எனக்கு இந்த நோய் வந்திருக்கு, நீ கூடி சீக்கிரம் செத்து போயிருவ, அதனால சட்டு புட்டுன்னு உன் பையனுக்கு கல்யாணத்தை முடிச்சிரு. நான் ஒண்ணும் பேசல, சரிங்கம்மா அப்படின்னு. என்ன குடிச்சுக்கிட்ட கல்யாணத்தை முடியலையே, எப்போ என்னன்னலாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த பாட்டி ஓப்பனா பேசுனது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எங்க அம்மாவோட நெருங்கிய சொந்தம். இல்ல அந்த பாட்டி அவங்க எப்பவுமே உரிமையா பேசுவாங்க, அதனால நான் கோச்சுக்களவும் இல்லை. ஆனா நானு குமிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் என்னை விட மாட்டேங்கிறாங்க. என்னை விடாம நீ உடனே உன் பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி முடி, எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. பாட்டி அது நம்ம கையில இல்ல, ஆண்டவரோட கையில தான் இருக்கு. அது நடக்கும் போது அது நடக்கும் பாட்டி, அப்படிலாம் நீ சொல்லாத. நீ முதல்ல போய் உன் பையனுக்கு பொண்ணை பார்த்து கல்யாணம் முடிக்கிற வேலையை பாரு அப்படின்னாங்க. அப்ப அந்த பாட்டிக்கு என்ன தோணுச்சு, இது கொஞ்ச நாள் தான் இருக்கும், இது இந்த வியாதியில செத்து போயிரும், இதுக்கு பையனை கல்யாணத்தை பார்க்க முடியாம போயிரும், சீக்கிரமாவே கல்யாணம் பண்ணு.
அப்படின்னாங்க. எச்சரிக்கிறாங்க அவங்க நம்மள. அவங்களையும் நாம குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவங்க உண்மையாலுமே அறிஞ்சிருந்தா, இல்ல நீ சுகமாயிட்ட, உன் பிள்ளையும் நீ காண்பேன்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, எப்படி சொல்லியிருப்பாங்க? அவங்க வயதானவங்க தான், நம்ம அவங்களை குறை சொல்லல. இருந்தாலும் அந்த அம்மா அவங்க மனதுல ஏக்கத்தை சொன்னாங்க. ஆனா உண்மையாலுமே அவங்க ஆண்டவர் அறிஞ்சு கொண்டிருந்தாங்கன்னா, நீ சுகமா இருக்க, இப்ப நீ முன்பை விட இப்பதான் நல்லா இருக்க, ஆண்டவர் உன் பிள்ளையும் உனக்கு பார்க்கிற வரைக்கும் தீர்க்காயுசு கொடுப்பாருமா, நான் அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட மன்றாடுறேன்னு சொல்லியிருந்தா, அதை விட எனக்கு பெரிய கிஃப்ட் வேற எதுவுமே இல்லை. அப்போ ஏன் சொல்றேன்னா, நான் அதை வந்து சாதாரணமா எடுத்துட்டேன். சில பேர் அதை நினைச்சு என்ன பண்ணுவாங்க, ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டுல போய் அவங்க ஹஸ்பண்ட்டையோ, நான் என் ஹஸ்பண்ட யார்கிட்டயுமே சொல்ல, இப்போ உங்ககிட்ட தான் சொல்றேன். ஆனா சில பேர் பொண்ணுங்க என்ன பண்ணுவாங்க, ஐயோ நம்ம இப்படி சொல்லிட்டாங்க, அப்ப அந்த அம்மா என்னை செத்து போகுன்னு சொல்லுதுங்க, அப்படி சொல்லிச்சுங்க, அப்ப நம்ம கோவப்படக்கூடாது, கோவப்பட வேண்டாம். நீங்க அப்படிப்பட்ட ஒரு வியாதிஸ்தை நீங்க சந்திச்சீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு உன்னை எவ்வளவு நல்லா வச்சிருக்காருமா, இன்னைக்கு பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷம். நீங்க அந்த ஒரு வேர்ட் இருக்கு பாத்தீங்களா, அது அவங்களை இன்னமும் மகிழ்ச்சியாக்கும், இருதயத்தை வாழ வைக்கும். எல்லாருமே பாசிட்டிவா நினைப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அது நெகட்டிவாவே இருந்தாலும் கூட நீங்க போய் என்ன பண்ணணும், அதை வந்து பாசிட்டிவா அவங்களுக்கு சொல்லணும். சில பேர் உடம்பு சரியில்லாம இருக்கவங்க நீங்க பார்க்க போறீங்க இல்லையா, சில பேர் நீங்க போய் ஜெபம் பண்ண போறீங்க. நீங்க எல்லாம் வந்துருவீங்க, எல்லா குரூப்லயும் ஒருத்தவங்க இருப்பாங்க, எல்லாம் வந்திருப்பீங்க. அந்த குரூப்ல இருக்க ஒரு ஆள் மட்டும் கடைசியா அந்த பெட்ல போய் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்ல தெரியுங்களா, சரி ஜெபம் பண்ணிக்கிறோம் பார்த்து, இதே மாதிரிதான் எங்க மச்சாண்டாருக்கு இருந்துச்சு, இந்த நோயில செத்து போனாரு, சரி உனக்கா நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். நிறைய பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோமா? நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க, பார்த்துட்டு வந்துருவாங்க. சில பேர் இதுக்குன்னே இருப்பாங்க, கேட்டா அந்த வீட்டுக்கு எங்க போன, அவ படுத்திருந்தாளா, அவளுக்கு என்ன ஜெபம் பண்ண போனா, இந்த ஜெபத்தை எப்படிங்க ஆண்டவர் கேட்பாரு? உங்க ஜெபத்தை அவங்க சாகும் தருவாயில இருந்தா கூட உங்களோட ஆண்டவருடைய ஆறுதல் அளிக்கின்ற வார்த்தை அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஐயோ நம்ம இன்னைக்கு நிலைவாழ்வுக்கு போயிடணுங்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை மட்டும்தான் நீங்க பேசணும். இன்னைக்கு அதெல்லாம் தான் நம்ம இறைவார்த்தையில ஆண்டவர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போறாரு. ஏன் வந்து நம்ம இறைவார்த்தை போறதுக்குள்ளாக அந்த இறைவார்த்தை பற்றி இத்தனை எக்ஸ்பிளனேஷன்னா, அதை படிக்கும் போது உங்களுக்கு டக்குன்னு அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சிக்குவீங்க. டைரக்டா எடுத்தோன்னு இறைவார்த்தையா படிங்க, அதுக்குள்ள போனோம்னா அது எதை பத்தியதான அந்த இறைவார்த்தை, நம்ம அதுக்கு எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் அப்படின்னு சொல்றதுக்கு தான் அந்த இறைவார்த்தைக்கு முன்னாடி இத்தனை இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க வேண்டியது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. யாருக்காவது தூக்கம் வருதா? தூக்கம் வரல. பிரைஸ் தி லார்ட். ஆமா பாட்டி, இன்னைக்கு கூட ஆவியானவர் வந்துட்டார் பாட்டி. சரி பாட்டி, கண்டிப்பா சரி தூங்க மாட்டீங்க அப்ப இன்னைக்கு தூங்க மாட்டீங்களா பாட்டி? சரி பாட்டி, சரி பாட்டி, சரி ஓகே. நம்ம இன்னைக்கு வாசிக்கலாம், எடுத்து வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை மட்டும் வாசிங்க பாட்டி. உங்க பக்கத்துல அவங்களுக்கு பைபிள் இல்ல, காமிங்க. ஆமா, ஒரு நிமிஷம் கேட்டு எல்லாரும் எடுத்துக்கிட்டு 1 தீமோத்தேயு அதிகாரம் 1 இறைவார்த்தை 18. என் பிள்ளையாகிய தீமோத்தேயுவே, உன்னை பற்றி முன்னர் சொல்லப்பட்ட இறை வாக்குகளுக்கு ஏற்ப நான் உனக்கு இடும் கட்டளை இதுவே. அந்த இறை வாக்குகளை துணையாக கொண்டு நம்பிக்கையுடனும் நல் மனச்சான்றுடனும் நன்கு போரிடு. சிலர் இம்மனச்சான்றை உதறி போதும், போரிடு மட்டும் போதும். இல்ல எடுத்தாச்சா? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். அதுல சின்ன பிராக்கெட் மட்டும் போட்டுக்கோங்க, இன்றையோட இறைவார்த்தை அதுதான். இந்த 18வது வசனம் மட்டும் முன்பும் பின்பும் பிராக்கெட் போட்டுக்கோங்க. சரி,
என் பிள்ளையாகிய திமோத்திவே, ம், உன்னை பற்றி முன்னர் சொல்லப்பட்ட ம், இறை வாக்குகளுக்கு ஏற்ப ம், நான் உனக்கு இடும் கட்டளை இதுவே. ம், அந்த இறை வாக்குகளை துணையாக கொண்டு ம். நம்பிக்கையுடனும் நல் மன சான்றுடனும் நன்கு போரிடு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Praise the Lord. எல்லாம் என்னை பார்க்கலாமே. Praise the Lord. Hallelujah. Thank you. பாருங்க, இது யாருக்கு சொல்றான்? சவுலு, நோ, யார் பவுலு, சவுலுன்னா இப்போ சரி, பவுலு, பரவாயில்ல. தீமோத்தேயுக்கு. திருத்தூதராகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு சொல்றாரு. இந்த திருத்தூதர் பவுல் இருக்கார் இல்லையா, அவர் வந்து எல்லா இதுக்கும் போயிட்டு நிறைய தலைவர்களை வந்து என்ன செஞ்சாரு, நிறைய சர்ச்சுக்கு வேண்டிய ஆயர்களுக்கு எல்லாத்தையும் தயார்படுத்தினாரு. அதுல திருத்தூதர் பவுலால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு இளைஞன் தான் யாரு? தீமோத்தேயு. கிபி 44ஆம் நூற்றாண்டுல வந்து லிஸ்திரால வந்து இருக்காங்க. யாரு? தீமோத்தேயுவும் அவரோட குடும்பமும் இருக்காங்க. தீமோத்தேயோட அம்மா வந்து ஒரு யூத பெண். அப்பா யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு கிரேக்கர். அப்போ அவங்க அப்பா என்ன செஞ்சுறாரு, இளம் வயதிலேயே, தீமோத்தேயோட இளம் வயதிலேயே அவங்க அப்பா இறந்து போயிடுறாரு. அவரை யாரு வளர்த்துறாங்க? பாட்டி லோவிசாலும் யூனிகாவும், அவங்க அம்மா யூனிகாவும் தான் தீமோத்தேயோ வளர்த்துறாங்க. எப்படி வளர்த்துறாங்க? பாட்டி அவங்க அவரை எப்படி வளர்த்துறாங்க? விசுவாசத்திலையும் இறை பக்தியிலும் நிறைந்த ஒரு இளைஞனாக வளர்த்துறாங்க. இன்றைக்கு உங்க கரத்துல உங்க பேரன் பிள்ளைக, உங்க பிள்ளைகளை ஆண்டவர் கொடுத்திருக்காரா? எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தானே, கொடுத்திருக்காரா? அப்போ இந்த தீமோத்தேயோட பாட்டியை போலவும் இந்த தீமோத்தேயோட அம்மாவை போலவும் நம்ம பிள்ளைங்களை வழி நடத்துகின்றோமா? விசுவாசத்திலேயாகட்டும், நம்பிக்கையிலேயாகட்டும், இறை பக்தியிலேயாகட்டும் நம்ம வழி நடத்துகிறோமா? ஆண்டவர் இன்று நம்மளுக்கு சிந்திக்க அழைக்கின்றார். தீமோத்தேயு என்ன சொல்றாரு பாருங்க, நான் உனக்கு இடும் கட்டளைகள் இதுவே, அந்த இறைவாக்குகளை துணையாக கொண்டு நம்பிக்கையுடன் நல் மனசான்றுடன் நன்கு போரிடு. அப்ப நம்மளுக்கு என்ன நம்பிக்கை? நல் மனசான்றோட போரிட்டாதான் என்ன கிடைக்கும்? முன் சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். இப்படி எடுத்து பாருங்க, பைபிள்ல ஒவ்வொருத்தருக்கும் முன் குறிச்சாரு இல்லையா? யாருக்கெல்லாம் முன் குறிச்சாரு? முன் குறித்தவர்களா இருக்காங்களா பைபிள்ல? தாவீது, சாலமோன், வேற முன்குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டவரே சொன்னார் இல்லையா? ஆண்டவரே சொன்னாரு. என்ன சொன்னாரு தாவீது கிட்ட? நீ ஆலயம் கட்ட மாட்ட, உன் மகன் சாலமோன். இது என்னது? முன்குறித்து சொல்லப்பட்டது. முன்குறித்து சொல்லப்பட்டதா? சரி. யோவான் ஸ்நானகன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது பரிசுத்தால் நிரப்பப்படுவா. நீ வெளியில வந்து எதை ஆயத்தப்படுவ? ஆண்டவரின் வருகை ஆயத்தப்படும். முன்குறித்து சொல்லப்பட்டதா? நிறைவேறியதா? அது ஆண்டவர் முன்குறித்து சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறியது. அடுத்து ஒருத்தரை குறித்து முன்குறித்து சொன்னாங்க. யார் அது? Praise the Lord, praise the Lord, praise the Lord. இயேசு ஆண்டவரை குறித்து பைபிள்ல முன்குறித்து சொல்லப்பட்டவைகள் அனைத்தும் நிறைவேறின. அனைத்தும் நிறைவேறின. அவர் ஒரு மாட்டு தொழுவத்துலதான் பிறந்தாரா? அவருக்கு இப்படியெல்லாம் இறைப்பணி செய்வாரு, இப்ப இப்படி சிலுவை சுமப்பாரு, இப்படி மரணம் இருக்கு அவருக்கு. எல்லாம் 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 இயேசுவுக்காக முன்குறிக்கப்பட்டவைகள் அனைத்தும் என்னாச்சு? நிறைவேறுச்சு. இப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாருன்னா, அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எனக்கு என்ன முன்குறிச்சு வச்சிருக்காரு, நான் என்ன செய்யணும்? கேக்குறீங்களா இல்லையா? அந்த ஆர்வம் இருக்கா இல்லையா? இருக்கும்ல. இவங்களுக்கெல்லாம் சொல்லி முன்குறிக்கப்பட்டது நிறைவேறிச்சு. அப்ப எனக்கு யார் வந்து சொல்லுவா? எனக்கு அந்த ஆவல் இருக்கு.
எனக்கும் அந்த முன்குறிக்கப்பட்டது, என்னை குறித்தான முன்குறிக்கப்பட்டது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். அது யாரு வந்து உங்களுக்கு சொல்லுவா? Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. இறை வார்த்தை தான் உங்களுக்கு என்னது? உங்களுக்கு முன்குறித்தவற்றை எல்லாம் விலக்கி கூறுவது. ஏன்னா பிறந்து இறந்தவங்க, பிறந்திருக்கிறவங்க, இனி பிறக்க போறவங்க எப்படி இருப்பாங்கன்னு எதுல சொல்லப்பட்டிருக்கிறது? விவிலியத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இன்னைக்கு உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் இல்லாம என்னை குறித்தான முன்குறித்தவைகள் என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் உங்க கைரேகை பாக்குறவங்கிட்ட கொடுத்து ஜோசியக்காரட்ட பார்க்க கூடாது. எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? என் கையை கொண்டு போய் ஜோசியக்கார்ட்ட கொடுத்து ரேகையை பார்த்து எனக்கு பின்னாடி நடக்க போறதெல்லாம் சொல்லணும். சரி வேண்டாம். ஓகே, அதுதான் எல்லாரும் பாவம் செஞ்சவங்க. அறியாமையில நம்ம நிறைய செஞ்சிருப்போம் கண்டிப்பா. ஏன்னா நம்மளுக்கு அப்ப ஞானம் இல்ல, ஆண்டவருக்குள்ள அவ்வளோ நம்ம ஐக்கியப்படல, அந்த ஆண்டவருடைய அன்பை நம்ம என்ன செய்யல, ருசி பார்க்கல, சுவைக்கல. ஆனா ஆண்டவர் மன்னிச்சிருவார் நம்மள. நீங்க என்னைக்கு முழுமையா அவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுத்துட்டீங்களோ, நீங்க எந்த ஜோசிக்கார்ட்ட போனாலும், ஏதோ ஒரு சிலைகளுக்கு போய் படைச்சிருந்தாலும், இல்ல படைக்கப்பட்ட சிலைகளை உணவை சாப்பிட்டு இருந்தாலும் என்ன செஞ்சிருவாரு? மன்னிச்சிருவாரு. அதனால நாம ஐயோ நான் அன்னைக்கு அப்படி செஞ்சுட்டேன், இப்படி செஞ்சுட்டேன், நான் அப்படிலாம் ஆண்டவர்கிட்ட போக முடியுமா, அப்ப யார் எனக்கு முன்குறி சொல்வா? இல்ல, இன்னைக்கு நீங்க இந்த இடத்துல உட்கார்ந்ததுக்கு காரணமே நீங்க பரிசுத்தமா கழுவப்பட்டு ஆண்டவருடைய திருரத்தத்தினால பரிசுத்தமாக்கப்பட்டதுனாலதான் இங்க உட்கார்ந்துருக்கீங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சப்போஸ் சில விஷயங்கள் இந்த மாதிரி செஞ்சிருந்தாலும் இன்னைக்கு ஒப்பு கொடுத்துருங்க. சில விஷயங்கள் ஆண்டவரை ஒப்பு கொடுத்துட்டேன், திரும்ப ஏதோ ஒரு காரியத்தினால நான் போய் அப்படிப்பட்ட தவறுக்குள்ள போய் நான் விழுந்துட்டேன். இன்னைக்கு பிள்ளைங்க லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இல்லையா? இந்து பையனும் நம்ம கிறிஸ்டின் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஏதோ ஒரு சடங்கு சமுதாயம் என்ன பண்ணிடுறோம், நம்ம இல்ல எங்க சர்ச்சில் தான் நாங்க தாலி கட்டுவோம், இழுத்து கொண்டு வந்து தாலி மட்டும் கட்டிடுறோம். ஆனா குடும்பத்துல என்ன இல்ல, சமாதானம் குறைவு. ஏன்னா அந்த பெண்ணை என்ன சொல்லும், என்னோட தெய்வத்தை நீ கும்பிடுன்னு சொல்லும். ஃபர்ஸ்ட் எல்லாம் நல்லாதான் இருந்திருக்கும். லவ் பண்ற காலத்துல ஆன்டி ஆன்டி எனக்கு ஜீசஸ் பிடிக்கும், ஆன்டி எனக்கு அப்படி, ஆன்டி எனக்கு இப்படி, ஆன்டி உங்ககிட்ட வந்து பேசி நல்லா பழகின பொண்ணு திருமணமான உடனே என்ன பண்ணிரும், சேஞ்ச் ஆயிரும். நீங்களே நம்ப மாட்டீங்க. இந்த பொண்ணு அப்பெல்லாம் நம்மள எவ்வளோ, சில பெண்ணுகள்லாம் நான் உங்களை ஆன்டின்னு கூப்பிட மாட்டேன் ஆன்டி, நீங்களும் எனக்கு மம்மி தான், மம்மின்னு தான் நான் கூப்பிடுவேன் அப்படிலாம் சொல்லி உங்க மனசை மாத்தி கல்யாணம் பண்ணி வச்ச உடனே அந்த பொண்ணு வந்து என்ன செய்யும், உங்களை நீ ஜீசஸ் பையன் என்ன சொல்லிரும், நீ ஜீசஸ் சர்ச்சுக்கு நீ போக கூடாது. ஃபர்ஸ்ட் போடுற கண்டிஷன் அந்த பொண்ணு எதுவா இருக்கும், நீ சர்ச்சுக்கு போக கூடாது, நீ எங்க வீட்டுக்கு வா. அப்ப அந்த பையன் என்ன பண்ணுவான், வேற வழி இல்ல. அந்த பொண்ணுக்கு என்ன செய்வாங்க, அவங்க வீட்டுல குலதெய்வ கோயிலுக்கு போவாங்க, அதுல பால் வைப்பாங்க, என்னென்னமோ பண்ணுவாங்க, நம்ம பையனையும் அங்க இழுத்து கொண்டு போவாங்க. நடக்குதா இல்லையா? அங்க நிறைய பக்கம், எத்தனையோ பக்கம் நடக்குது. இது எவ்வளவு பெரிய ஒரு பாரம் தெரியுமா? கிறிஸ்தவர்களா நாம பிறந்தோம், நாம உண்மையா கிறிஸ்தவர்களா நம்மளே இப்பதான் மாறி இருக்கோம் இல்லையா? உண்மையான கிறிஸ்துவர்கள் நம்மளே இப்பதான் மாறி இருக்கோம். ஆனா கிறிஸ்துவராக படைக்கப்பட்டு திருமுழுக்கு பெற்ற நம்ம பிள்ளைங்க வேற்று தெய்வங்களை போய் வணங்கி அந்த சந்ததி அப்ப எப்படி இருக்கும்? ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருக்குமா? அந்த கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்து வைத்திருந்தா நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஏன்னா ஏற்ற காலத்துல அவங்க மனம் திரும்புற காலத்துல அவங்களுக்கு ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டு பண்ண கூட அந்த கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்து வைத்திருக்கலாம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பாருங்க, இந்த தீமோத்தேயு தன் பாட்டிக்கும் அம்மாக்கும் அடங்கி இருந்து இளம் வயதிலேயே அந்த பவுலை குறித்தான அந்த நல்ல ஒரு சர்டிபிகேட் வாங்குறாரு. நல்ல மனச்சான்று உனக்கு இருக்கு, உன்னை குறித்து முன் குறித்தவை. அப்போ இன்றைக்கு நம்மை குறித்த ஆண்டவர் என்ன முன்குறிச்சிருக்கார்? அப்ப நான் அந்த ஆண்டவர் முன்குறித்த ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும்னா நீங்க எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, இதை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். முன்குறிக்கிற எனக்கு என்ன முன்குறிச்சிருக்காருன்னு கேக்குறீங்கல்ல, அப்ப அந்த முன்குறிச்சத
உங்க வாழ்க்கையில ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாக மாற்ற வேண்டும் என்றால் நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்கு என்ன செய்யக்கூடாது? வாசிக்கலாம். எவைகள் எல்லாம் ஆண்டவரின் திட்டத்தை நம் வாழ்க்கையில் பறிக்கின்றன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வாழ்க்கையில ஆண்டவரோட திட்டம் நிறைவேறணும்னா நமக்குள்ள விசுவாசமும் நல் மனச்சான்றும் இருக்கணும்னு சொல்றாரு. யாரு? திருத்தூதர் பவுல் சொல்றாரு. அதே 1 தீமோத்தேயு 18:19 2 வசனத்தை வாசிங்க. என் பிள்ளையாகிய தீமோத்தேயுவே, உன்னை பற்றி முன்னர் சொல்லப்பட்ட இறைவாக்குகளுக்கு ஏற்ப நான் உனக்கு இடும் கட்டளை இதுவே. அந்த இறைவாக்குகளை துணையாக கொண்டு நம்பிக்கையுடனும் நல் மனசான்றுடனும் நன்கு போரிடு. சிலர் இம்மனச்சான்றை உதறி தள்ளிவிட்டதால் விசுவாசம் என்னும் கப்பல் உடைந்து போக செய்தனர். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பாருங்க, சிலர் இம்மனச்சான்றை உதறி தள்ளிவிட்டதால் விசுவாசம் என்னும் கப்பல் உடைந்து போக செய்தன. அப்போ இங்க என்ன எதிர்பார்க்கிறார்னா, ஆண்டவருடைய திருவுளம் உங்க வாழ்க்கையில திட்டம் நிறைவேறும் என்றால் விசுவாசம் இருக்கணும், நம்பிக்கையும் இருக்கணும். இது ரெண்டும் இணைந்து, அதான் அப்பவே சொன்னது போல, இது ரெண்டும் என்னது, ட்வின்ஸ் மாதிரி இணைந்து இருக்கும் பொழுதுதான். இப்போ உங்களுக்கு ஆண்டவர் இடத்துல விசுவாசம் இருக்கு, நீங்க சர்ச்சுக்கு ஒழுங்கா போறீங்க, எல்லாமே பண்றீங்க, நல்லா காணிக்கை கொடுக்க எல்லாம் இருக்கு, விசுவாசம் இருக்கு. ஆனா நல்ல ஒரு மனசாட்சி உங்களுக்குள்ள இல்லைன்னா அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? உடைந்து போன கப்பல். உடைந்து போன கப்பலுக்கு சமம். உடைந்து போன கப்பல் அது நிக்க முடியுமா தண்ணீர்ல? என்ன பண்ணும்? மூழ்கி போயிரும். அப்போ விசுவாசமும் நல் மனசாட்சி. இப்ப உங்களுக்கு ஒரு விசுவாசமா இருக்கீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை கொடுங்க, அது எனக்கு ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையா கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க. கொடுத்துட்டாரு ஆண்டவர், உங்க விசுவாசத்தை கொடுத்துட்டாரு. நல் மனசாட்சி எப்படி இருக்கிறது? அந்த கவர்மெண்ட் வேலை உங்களுக்கு கொடுத்த இடத்துல நீங்க லஞ்சம் வாங்காம இருந்தீங்களா? நேர்மையா நடந்தீங்களா? இல்ல சில பேர் என்ன தெரியுங்களா செய்வாங்க? லஞ்சம் வாங்கிக்கிறது, அதுல ஒரு 10ல் 1 பங்கு ஆண்டவர், அவருக்கு லஞ்சம். ஆண்டவரே இன்னைக்கு 5000 ரூபாய் நான் லஞ்சம் வாங்கிட்டேன், இதுல 10ல் 1 பங்கு உனக்கு எடுத்து வச்சிருவேன்ப்பா, இன்னியும் ஒரு லஞ்சம் வாங்குறதுக்கு ஆட்களை அனுப்புங்கப்பா. அப்படிதான் இருக்கும். நிறைய பேர் வாங்கிட்டு இருக்க வேண்டுதல்கள்லாம் இப்படித்தாங்க இருக்கும். நம்மளுக்கு சிரிப்பா வருது, ஆனா அவங்க சின்சியரா ப்ரேயர் பண்ணுவாங்க. இதை குறிச்சு அவங்க சின்சியரா பண்ணுவாங்க. உங்க விசுவாசத்தினால ஆண்டவர் உங்களுக்கு வேலை கொடுத்தாரு. உங்க நல் மனச்சான்று மனசாட்சியே இல்லாம என்ன பண்ணுச்சு? அதை ஒதுக்கி வச்சுட்டு எல்லாம் வாங்குறாங்க, நான் மட்டும் என்ன? எல்லாம் செய்யறாங்க, எனக்கு மட்டும் என்ன? அதை நாம என்ன பண்ணிடுறோம்? தூக்கி அந்த நல் மனசாட்சி தூரம் வச்சுட்டு நம்மளும் எல்லாத்தையும் கையூட்டு வாங்கி 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 அதுல மாட மாளிகைகளும் எல்லாத்தையும் கட்டினா விசுவாசம் இருந்தா மட்டும் வேணும். அதற்கூட நல்ல மனசாட்சியோட இருக்கும் பொழுதுதான் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய திருவுளத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, யோசேப்பு தன் சகோதரர் ஒடுக்கப்பட்டாரு, குழிக்குள்ள பிடிச்சு தள்ளினாங்க. நான் எகிப்து தேசத்துக்கு போவேன் யோசேப்புக்கு தெரியுமா? சகோதரர்கள் குழிக்குள்ள தள்ளி விட்டுட்டு போயிட்டாங்க, எகிப்து தேசத்துல விற்று போடப்பட்டாரு. அவர் அந்த ராணியோட தவறு பண்ணும் பொழுது அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை, அவருக்கு சான்று பகர்றதுக்கு. ஆமா இப்படித்தான், யாருமே இல்லை. அவர் ஒரு இளைஞர், அவர் நினைச்சா தவறு பண்ணி இருக்கலாம். ஆனாலும் நல் மனசாட்சி, என் தேவன் என்னை பார்க்கிறாரு. யார் மக்கள் இல்லாட்டி பரவாயில்ல, என்னை ஒரு தேவன் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். அந்த தேவன் விரும்ப தகாததை நான் செய்ய மாட்டேன் என்று அவர் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நல் மனச்சான்றோடு இருந்த காரணத்தினால்தான் சிறைக்குள்ள போனாலும் மீண்டும் எகிப்து தேசத்திற்கே அவர் ஆளுநரானார். Praise the Lord. Hallelujah. அப்ப ஆண்டவர் இன்றைக்கு நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்னா, என்னோட திருவுளத்தை நீ விரும்புறியா?
உன்னை குறித்தான திருவுளம் என்னங்கிறத நீ விரும்புறியா அப்படின்னா விசுவாசமும் நல் மனச்சான்றோடு கூடிய அந்த உள்ளத்தை தான் நான் விரும்புறேங்கிறாரு. Praise the Lord. Hallelujah. இல்ல எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் டெய்லி 2 பூசை பாக்குறேன், நான் பாவ சங்கீதம் ஒப்பு கொடுக்கிறேன், நான் நற்கருணை ஆராதனைகிட்ட 1 மணி நேரம் நான் உட்கார்றேன், இதெல்லாம் விசுவாசம். இதெல்லாம் என்ன தெரியுங்களா? இறை பக்தி தான். நீங்க 2 மணி நேரம் போய் பிரேயர்ல போடுறீங்க, டெய்லி 2 மாஸ் பாக்குறீங்க, மாதா டிவில வர நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்த்துட்டே இருக்கீங்க. இதெல்லாம் என்னதுன்னா பக்தி முயற்சி. பக்தின்னு கூட பக்தி முயற்சி தான். நீங்கள் என்றைக்கு உங்க முழு இருதயத்தை, ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் என்னை தேடுங்கிறாரு. அதை விட்டுட்டு நீங்க இந்த மாதிரி தேடுறதெல்லாம் என்னது? வீண், வேஸ்ட். முழு உள்ளத்தோட இருதயத்தோட நீ என்ன தேடுனா மட்டும்தான் என்னோட திருவுளம் என்பது என்ன என்பதை முன்குறித்து உனக்கு சொல்லுவேங்கிறாரு. எல்லாரும் மாதிரி இல்லைங்க கிறிஸ்துவ வாழ்க்கை, எல்லாத்தோட மாதிரி இல்ல நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவரோட திருவுளத்திற்காக மட்டும்தான் நம்மளை படைச்சிருக்காருன்னு விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமீன் சொல்லுங்க. இல்ல, எனக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்காரு, எனக்கு ஒரு பிள்ளைய கொடுத்திருக்காரு, அதன் மூலியமா ஒரு பேர பிள்ளை கொடுத்திருக்காரு, நான் வாழ்ந்துட்டேன், நான் செத்து போயிடுறேன். இதுவா ஆண்டவருடைய திருவுளம்? இதுவா ஆண்டவருடைய திருவுளம்? இதுவா ஆண்டவருடைய நம்மளுக்கு கொடுத்து வைத்திருக்க அந்த திருச்சட்ட நூலில் என்ன எழுதி உள்ளது? உன் முழு இருதயத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு உள்ளத்தோடும் உன் தேவனாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாய். அப்ப உங்க உள்ளத்தை கொடுக்கும் பொழுது நீங்க இல்ல, நான் விசுவசிக்கிற ஆண்டவரே, நான் இத்தனை எல்லாம் செய்யற ஆண்டவரே, நான் சர்ச்சுக்கு போய் இத்தனை எல்லாம் பண்ற ஆண்டவரே. இப்போ சர்ச்சில் போனா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஃபாதர் வந்து 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 உங்களுக்கு பேசிட்டு இருக்க முடியுமா? எவ்வளோ சர்ச்சு, 1500 குடும்பங்கள், ஒரே ஒரு ஆள். அப்போ நம்மளுக்கு நம்ம தான் என்னது? மனச்சான்று. அந்த மனச்சான்று உங்களுக்கு தீயதையும் கற்றுக் கொடுக்கும், நல்லதையும் சொல்லும். ஆனா நம்ம எப்படி எடுத்துக்குவோம் தெரியுங்களா? நம்ம அந்த சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி நம்ம மனச்சான்ற நம்ம மாத்தி அமைச்சுக்குவோம். இந்த ஒரு டைம் தானே பரவாயில்ல, ஒரு மனசான்று சொல்லும் இது தவறு. உங்களுக்குள்ளாக ஆண்டவருக்கு நீங்க விரோதமா ஒரு செயல் செஞ்சீங்கன்னா, உங்களுக்குள் நல் மனசான்று இருந்தா அது உங்களை செய்ய விடாதுங்க. அது உங்க மனசாட்சி என்ன சொல்லுவாங்களா? மனசாட்சி குத்திருச்சு எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களை குத்திக்கொண்டே இருக்கும். ஆனா ஒரு மனசாட்சி என்ன சொல்லும்? பரவாயில்ல, இந்த ஒரு டைம் தானே செய்ய, நம்ம ஆண்டவர் மன்னிக்கிற ஆண்டவருப்பா, அவர் மற்ற தெய்வங்கள் மாதிரி கிடையாது, நீ பாவம் செஞ்சிரு, அப்புறம் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அவர் மன்னிச்சிரு தெய்வம். கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஆண்டவருடைய திருவுளத்தை நாம் எப்படி ஆண்டவர் முன்குறித்ததை நம்மளுக்கு வாழ்க்கையில நிறைவேறியே ஆக வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவருடைய விசுவாசத்திலும் அந்த நல் மனச்சான்றில் நாம் எப்படி இருக்கணும்? கருத்தாய் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சரி, இரண்டாவது, ஆண்டவருடைய திருவுளம் நம்ம வாழ்க்கையில முன்குறிச்சது எப்படி நிறைவேறணும், என்ன பண்ணக்கூடாதுன்னா வீண் பேச்சிலிருந்து விலக வேண்டும். இது நம்மளுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இல்லையா? வீண் பேச்சிலிருந்து நாம என்ன பண்ணோம்? விலகுனீங்கனாலே நீங்க என்ன பண்ணிடலாம்? ஆண்டவருடைய திருவுளம் இதுதான் என்று அறிந்து கொள்ளலாம். உங்கள் மேல் ஆண்டவர் முன்குறித்து வைத்தத உங்களுக்கு மட்டும் இல்ல, முன்குறிச்சாருன்னா உங்க பேருக்கு மட்டும் அவர் முன்குறிக்க மாட்டாருங்க. உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்க, உங்க தலைமுறைக்கே அவர் முன்குறித்து வைக்கிற தேவன் அவர். அப்ப அப்படிப்பட்ட தேவனை நீங்க என்ன பண்ணணும்னா, வீண் பேச்சு, இன்னைக்கு இந்த வீண் பேச்சுனால எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போயிருக்கா இல்லையா? இந்த வீண் பேச்சுனால எவ்வளவு மனசாட்சி இல்லாம ஒருத்தர் உங்ககிட்ட நம்பி ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, மன நொந்து சொல்லியிருப்பாங்க, நீங்க அவங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற மாதிரி பேசி அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி அவங்களுக்கு அது தெரிய வரும் பொழுது அவங்க கண்ணீர் வடித்து, உன்னை நம்பித்தானே நான் சொன்னேன்,
என்னோட ஃபேமிலி பிரச்சனையை உங்ககிட்ட தான் நம்பி சொன்னேன். நீ என் சகோதரி போல இருக்கேன்னு தானே சொன்னேன். இப்படி நீ எல்லா இடத்துலயும் சொல்லி என்னோட குடும்பத்தோட தரத்தை நீ குறைச்சிட்டியே, நான் உன்னை எப்படி நம்புவேன், நான் உன்னை எப்படி நம்புவேன்னு உங்களால ஒருத்தர் கூட கண்ணீர் வடிக்க கூடாது. உங்களால ஒருத்தர் கூட மனம் வந்து கண்ணீர் வடிக்க கூடாது. அவர்களுடைய கவலைக்கு நீங்கள் ஆறுதலா இருக்க வேண்டுமே தவிர அவருடைய கண்ணீருக்கு நீங்கள் காரணமாக இருக்கக்கூடாது. அதற்கு முக்கிய காரணம் வீண் பேச்சு. வீண் பேச்சு. லேடிஸ்குள்ள லேடிஸே எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஏதோ நல்லா இருக்கியா, எங்க பேசி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு பேச ஆரம்பிச்சா அப்படியே உங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் அங்க போகும், அவங்களோட சீக்ரெட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். என்னைக்கோ ஒரு நாள் 2 பேர்த்துக்கு சண்டை வரும்போது அது எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகும். வீண் பேச்சு. வீண் பேச்சை ஆண்டவர் அருவருக்கிறார். வீண் பேச்சை ஆண்டவர் விரும்புவதில்லை. பாருங்க 1 தீமோத்தேயு 1:6 வசனம் வாசிங்க. சிலர் இந்த நோக்கத்தை கைவிட்டு வீண் பேச்சில் ஈடுபட்டுள்ளனர். Praise the Lord. எந்த நோக்கத்தை? Praise the Lord. Praise the Lord. நம்மளை குறிச்சு ஆண்டவர் ஒண்ணு வச்சிருக்காரு, முன்குறிச்சு வச்சிருக்காரு. நோக்கத்தை என்ன பண்ணிடுறீங்க? கைவிட்டு விட்டு வீண் பேச்சில் ஈடுபடுகிறோம். நல்லா யோசிச்சுக்குங்க. இன்றையோடு ஒரு முடிவெடுங்க. இந்த வீண் பேச்சு பேசுற நேரத்துல ஒரு வேதம் வாசிக்கலாம். இதெல்லாம் எப்படி வாசிக்க, இதெல்லாம் சாத்தியமா? நம்மளே ஒரு மைண்ட் ரிலாக்ஸ்க்கா? அப்படி இல்லை. நீங்க அந்த வீண் பேச்சை பேசி அது 10, 100, 200 மாறுவதற்குள்ள மாறி அது தீதி கொண்டு வருவதற்கு முன்பாக நீங்க அதுக்கு இறைவார்த்தை எடுத்து ஒரு வசனத்தை வாசிச்சாலும் உங்க ஆன்மாக்கு அது இளைப்பாறுதலை கொண்டு வரும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. வீண் பேச்சு எத்தனையோ இடத்துல நம்ம நாவினால ஒண்ணு சொல்லுவோம், ஆனா அது கரெக்டா சொல்ல மாட்டோம். இல்லாததையும் திரிச்சுதான் நம்ம சொல்லுவோம். நம்ம லேடிஸோடதே அப்படித்தான கேரக்டர். நம்மளுக்கெல்லாம் நம்மளுக்கு கொடுத்தாங்க நாவல நம்ம தான் எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குவோம். சினிமால கொண்டு நம்மளை எழுத விட்டாங்கன்னா கதைகள் எல்லாம் சூப்பரா நம்ம எழுதி அந்த படம் 100 days எல்லாம் ஓடும். ஏன்னா திருச்சு இப்படி சொல்ல, எனக்கு ஒரு சமாதானம் பண்ணு, உன் மூலியமா நீ சொன்னா அவ கேட்பா, நீ சமாதானம் பண்ணிவேன்னு சொல்லி உங்களை நம்பி சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? திரிச்சு 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 அவங்க சொல்லாதையும் சேர்த்து சொல்லி கொஞ்சம் விலகி இருக்கும் அந்த குடும்பம், எச்சா விளக்க வச்சிருவாங்க. ஐயோ தலையில அடிச்சுக்குவாங்க. உங்ககிட்ட போய் நான் சொன்னேன் பாரு, இந்த காரியத்தை உங்ககிட்ட போய் நான் சொன்னேன் பாரு, நீ என் குடும்பத்தை சேர்த்து வைப்ப, பிரிஞ்சிருக்கிற என் பொண்ணையும் பையனையும் சேர்த்து வைப்ப அப்படின்னு கொண்டு வந்து சொன்னா, என் மருமக என் முதலாவது போன்ல பேசிட்டு இருந்தா இப்ப போனை கூட எடுக்க மாட்டேங்கிற, நீ என்னத்த சொல்லி வச்சு வைப்பாங்க. வீண் பேச்சு. வீண் பேச்சு. அதை என்ன பண்றது? நம்ம திருவுளத்துக்கு ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கு தடையாக இருக்குது. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். நீதிமொழிகள் 14:23. நீதிமொழிகள் 16:23. ஞானமுள்ளவரின் மனம் அவரது பேச்சை விவேகம் உள்ளதாக்கும், அவருடைய சொற்களை எவரும் ஏற்பர். Praise the Lord. எல்லாம் எடுத்துட்டீங்களா? நீதிமொழிகள் 14:23. 14 பாத்தீங்களா? பிரைஸ் லார்ட். கடுமுளைப்பு என்ன தருமா? பயன் நல்லது. வெறும் பேச்சு வறுமையே கொண்டு வரும். வெறும் பேச்சுனா என்னது? வீண் பேச்சு. நீதிமொழிகள்ல சொல்லப்படும் கடும் உழைப்பு என்ன கொண்டு வரும்? நம்மளுக்கு பயன் தரும். நம்ம வாழ்க்கையை அது செழிப்புள்ளதாக மாற்றும். ஆனா அந்த வீண் பேச்சு உங்களுக்கு என்ன பண்ணும்? வறுமையை கொண்டு வரும். உங்களுக்கு மட்டும் இல்ல, வறுமை வந்தா நீங்க மட்டும் அனுபவிக்க போறீங்க, குடும்பமே தான் அனுபவிக்கும். ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். பிசாசு வஞ்சிப்பாங்க. நீங்க இன்னைக்கு இந்த நற்செய்தி கேட்டு போய், ஆண்டவரே நான் யார்கிட்டையும் வீண் பேச்சு பேசக்கூடாது, எனக்கு அப்படி சிந்தனை வந்துச்சுன்னா நீங்க மாத்தி விட்டுருங்க ஜெபம் பண்ணிட்டு போறீங்கல்ல,
இன்னைக்கு சாயந்தரமே பாருங்க, பிசாசு உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். நம்ம ஃபேமிலியில உனக்கு இப்படி நடந்துச்சு, உனக்கு தெரியுமான்னு சோதிக்கிறதுக்குனே வரும், சோதனைக்குனே வரும். நீங்க அவங்கள கடிந்து கொள்ள வேண்டாம், போனை அவாய்ட் பண்ண வேண்டாம். இப்ப எனக்கு டைம் இல்லை இதை கேட்கறதுக்கு, நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன், இன்னொரு நாள் நான் கேட்கறேன் அப்படின்னு நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சுக்குவீங்க. அந்த வீண் பேச்சுக்குள்ள நீங்க போயிட்டீங்க, வறுமை தான் வரும் ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கே வருங்க, இன்னைக்கு வீட்டுக்கு போன உடனே வரும். ஆண்டவரே இப்பத்தானே நான் போய் கேட்டு வந்தேன், ஐயோ போன் மூலியமா இப்படி வருதே, இவங்களுக்கு இந்த பதில் சொல்லவா அந்த பதில் சொல்லவா, எனக்கு குழப்பமா இருக்கிறதுனா நீங்க அந்த போன் கால பேசாதீங்க. அப்போதைக்கு அதை தள்ளி வைங்க. கோபமா இருக்கும் பொழுது சொல்றாங்கல்ல, கோபமா இருக்கும் பொழுது ஒருத்தர் கோபமா, ஹஸ்பண்ட் கோபமா இருந்தா நம்ம அமைதி, நம்மளை போல அமைதி. நம்ம ஒரு கட்டம் ஒரு எலும்ப ஆரோக்கியக்கா நம்ம ஒரு கட்டம் ஒரு எலும்பு இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்ணிடணும், ஹஸ்பண்ட் பேசுறாரா ஓகே, கத்துறாரா கத்திட்டு போறாரா, அமைதியா இருந்தீங்கன்னா அது ஒரு சமாதானத்தை கொண்டு வரும். அமைதி இல்லாம ரெண்டு பேரும் சில வீட்டுல எல்லாம் அப்படியே பேட் வேர்ட்ஸ் பேசுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். அப்படி ஒரு பேட் வேர்ட்ஸ். ஒரு குழந்தைங்க, இந்த குழந்தை ஒரு 2.5 வயசு இருக்கு எங்க வீட்டுக்கிட்ட, அப்படியே விளையாடுது, ஒரு அடி ஒரு பெரிய பையன் அடிச்சுட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு பேட் வேர்ட்ஸ். காதுல எனக்கும் என் பையனுக்கும் நின்று கேட்க முடியல, பயங்கரமான ஒரு பேட் வேர்டுங்க. ஐயோ நான் நின்று, டே இங்க வா, டே இனியே நம்ம பேரு எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க, யாருதான் உனக்கு இப்படிலாம் சொல்லி கொடுத்தனா, எங்க அப்பா இப்படிதான் எங்க அம்மா பேசுவாங்க, எங்க அம்மா இப்படிதான் எங்க அப்பா பேசுவாங்க, ஏன் உங்களுக்கு என்ன அப்படின்னு கேக்குது, ஏன் உங்களுக்கு என்ன அப்படின்னு, டே இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னா, ஏ இந்த ஆண்டி கிடக்குறாங்க வாடா அப்படின்னு போயிடுச்சு. கொஞ்சம் கூட மதிக்கல, அவ்வளோ ஒரு பேட் வேர்ட்ஸ் அது. அப்போ தாயும் தகப்பனும் அசிங்கமா பேசிக்கொள்ளும் போது, இப்ப இருக்க குழந்தைங்க ரொம்ப ஸ்மார்ட்டுங்க, பயங்கர ஸ்மார்ட். அதுகிட்ட நம்ம கத்துக்கொள்ற அளவுக்கு பயங்கர ஸ்மார்ட். அப்ப நீங்க வீட்டுக்குள்ள பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கும் வீண் வார்த்தைகளை பேசும்பொழுது முதல்ல சமாதான குறைவு வருது. வீண் வார்த்தைகளை பேசும்பொழுது வீட்டுக்குள்ள வறுமை வருது. நீங்க பேசுற பேட் வேர்ட்ஸ் உங்க பிள்ளைகள் இருதயத்துக்குள்ளே போய் அதையும் நீங்க கெடுக்குறீங்க. கவனம் தேவைங்கிறார் ஆண்டவர், கவனம் தேவை. பிள்ளைகளுக்கு உட்கார வச்சு நல்லது எது தீயது ஆண்டோட இறைபக்தி எது என்று வாய அடைச்சு வச்சிருதுங்க. இத்தனூன்னு இருக்குதுங்க, அதுக்குள்ளே மழலை பேச்சே மாறலிங்க. அப்படி அந்த அசிங்கமான வார்த்தைய அந்த மழலை பேச்சுல கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கு, ஆனா அவ்வளவு அசிங்கமான வார்த்தை தெரியாது. கண்டிப்பா அதுக்கு அர்த்தம் தெரியாது, உண்மைதான். இந்த குழந்தை பிஞ்சு குழந்தைக்கு அர்த்தம், ஆனா கேட்கற நமக்கு, டே தம்பி யாரா இப்படி பேசுறா, எங்க அப்பா பேசுறாரு எங்க அம்மா பேசுறாங்க, உங்களுக்கு என்ன, அப்படியே இப்படி பேசக்கூடாதுடா தம்பி, இதெல்லாம் தவறுடா அப்படின்னா, டே வாடா இங்க போய் நம்மளுக்கு டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு கூட்டிட்டு போகுது இன்னொன்னு. அப்படி இருக்காங்க குழந்தைங்க இன்னைக்கு, வெரி ஸ்மார்ட் குழந்தைங்க எல்லாம். அப்ப நம்ம ஆண்டவர் சொல்றாரு, வீண் பேச்சுகளுக்கு விலகி நில்லுங்க, விலகி நின்றுங்க. உங்களுக்கு எத்தனையோ ப்ராப்ளம் உங்களுக்கு தப்பிக்கப்படும். உங்களுக்கு உண்மையாலுமே இது நீங்க கடைபிடிச்சு பாருங்க. யாராவது உண்மையாலுமே இன்னைக்கு கூட நீங்க டெஸ்ட் பண்ணுங்க, பிசாசு கண்டிப்பா வருவான். ஏதோ ஒரு விதத்துல பக்கத்து வீட்டுக்காரோ, போன் காலோ, நெய்பர்ஸோ, யாரோ ஒருத்தர் மூலியமா இன்னைக்கு கூட உங்களுக்கு ஆண்டவர் சோதிக்க வரலாங்க பிசாசு. இல்ல நான் வீண் பேச்சுக்கு இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு உங்க தலையில டங்குன்னு ஒரு பெல் அடிக்கணும். இருதயத்துக்குள்ள இந்த இறைவார்த்தை போயிருச்சு, இந்த நீதிபதியோட இறைவார்த்தை போயிருந்துச்சுன்னா வீண் பேச்சுகளுக்கு இடம் கொடுக்காது. அப்படியே மீறி பேசணுமா, நீங்க பைபிள் இருந்து 2 வார்த்தை என்கிட்ட அப்படிதாங்க ஒருத்தவங்க பேசுவாங்க, எங்க சொந்தக்காரர் தான் சொல்றேன். எப்ப பாரு போன் பண்ணி அவங்க அப்படி, அந்த சொந்தக்காரங்க இந்த சொந்தக்காரங்க அப்படிம்பாங்க. நான் பொறுத்து பார்த்தா, அப்படியா சரிடா இந்த பைபிள் எடுறா, கொஞ்சம் பக்கத்துல பைபிள் இருக்கா, இப்ப எதுக்கு நீ பைபிள் எடுக்க சொல்ற அப்படின்னு, பைபிள் எடுறா இந்த இறைவார்த்தை படிடா அப்படின்னு. அன்னைக்கு ஒரு நாள் படிச்சான், அடுத்த நாள் இதே மாதிரி பண்ணா, பைபிள் எடுறான்னு. நீ என்ன டெய்லி நான் பேசும்போதெல்லாம் பைபிள் எடுத்து படின்னு சொல்ற, நீ எடுறா, போ என்னால் எடுத்து படிக்க முடியாது போ, உனக்கு நானே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுன்னு பேசினா நீ இந்நேரத்துல பைபிள் எடுத்து படின்னு.
அம்மா எனக்கு பதில் எங்க அம்மா படிக்கும் அப்படின்ட்டு, அம்மா நீ படிமா அப்படின்னு அவங்க அம்மாட்ட கொடுத்து அவங்க அம்மா படிச்சு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படியே போச்சு. அவங்ககிட்ட பேசுறதே கட் பண்ணிட்டாங்க. உண்மையாலுமே பேசுறதே இல்லைங்க. இப்போ இந்த அக்காட்ட ஃபோன் பண்ணா இது பைபிள் எடுத்து படி, பைபிள் எடுத்து படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுது. அதுக்கிட்ட இது பேசாத வரைக்கும் நல்லா சொல்லி இப்ப எங்கிட்ட கால் பண்றதே இல்லைங்க. பைபிள் யாரோட வாயையும் கட்டி போடுங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நானும் அவன் கூட சேர்ந்து வீண் வார்த்தை பேசியிருந்தேன்னா அவங்க அப்படி இவங்க அப்படி நானும் புறம் கூறி என் வாயில நான் கெடுத்து அவன் வாயில நான் கெட்டு என் வாயில அவன் கெட்டு அங்க நிம்மதி இல்லாம இன்னும் 2 கிளாஷ் ஆகி சண்டை வந்திருக்கும். டக்குன்னு ஆண்டவர் உணர்த்தினாரு, டேய் பைபிள் எடுத்து இந்த வார்த்தையை படிடா அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க, நீயே சொல்லு எனக்கு தெரியல. நான் ஒரு நாள் தாங்க அட்டன் பண்ணான். அடுத்த நாள்ல இருந்து என்கிட்ட போன் பண்றதே இல்லைங்க. அப்போ உங்களுக்குள்ளாக அந்த ஆண்டவரின் திருவுளப்படி முன்குறிக்கப்பட்ட எவை என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எதை விடணும்? எதை? வீண் பேச்சுக்களை விட வேண்டும். Praise the Lord. Hallelujah. சரி, அது இன்னொரு வசனம் வாசிச்சிடலாம். 1 தீமோத்தேயு அதுலயே 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஆறாம் அதிகாரம். உன்னிடம் ஒப்படைக்கப்பட்டதை பாதுகாப்பாயாக. உலக போக்கிலான வீண் பேச்சுகளிலிருந்தும் ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துக்களிலிருந்தும் விலகி இரு. Praise the Lord. Hallelujah. இது தீமோத்தேயுக்கு மட்டுமா? எல்லோருக்கும். நமக்கு தான் இது. என்ன சொல்றாரு? வீண் பேச்சுகளிலிருந்தும் ஞானம் என தவறாக பெயர் பெற்றிருக்கும் முரண்பாடான கருத்துக்களிலிருந்தும் விலகி இரு. உலகத்தின் வீணான பேச்சுக்கள் இருந்து விலகி இருக்கணும். விலகி இருந்து உண்மையாலுமே நீங்க இன்னைக்கு குறிச்சு வச்சுக்கோங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. உலக பிரகாரமான ஆசை, அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் ஆசை எல்லாம் விட்டுட்டு இந்த வீண் பேச்சுகளை எல்லாம் விட்டுட்டு நீங்களும் ஆண்டவர் மட்டும் கூட இருந்து பாருங்க. கண்டிப்பா குப்பையா இருக்கிற நம்மள ஆண்டவர் ஞானி ஆக்குவார். Praise the Lord. Hallelujah. இந்த பைபிள் படிக்க சும்மாலாம் படிக்காதீங்க. ஒரு ஜெபமாலை சொல்லிட்டு நீங்க பைபிளை படிச்சு பாத்தீங்கன்னா ஆவியானவர் அப்படித்தாங்க பேசுவாரு. பிறந்ததுல இருந்து பைபிள் படிச்சுட்டு இருக்கேன், இன்னைக்கு இந்த வார்த்தை இப்படி இருக்கு. ஒரு நாள் நான் பைபிள் படிச்சுட்டு இருக்கேங்க, அப்படியே ஆண்டவர் நிறைஞ்சு அப்படியே பைபிள் படிக்கிறேன். அந்த வார்த்தைக்கு மேல என்ன அடுத்த வார்த்தை போகவே முடியல. கிட்டத்தட்ட 1/2 hour அழுதுருக்குங்க. கிட்டத்தட்ட 1/2 hour அழுதுருக்கு. நான் ஏன் அழுதனா, ஆண்டவரே இந்த வார்த்தை, இந்த இறை வார்த்தை என்னோட கரத்துல இவ்வளோ வருஷம் இருந்துச்சு, இன்றைக்கு இந்த ஆவியான இந்த வார்த்தைக்குள்ளாக எப்படி நீங்க பேசுறீங்களேன்னு சொல்லி அடுத்த வார்த்தைக்குள்ளாக உங்களால போகவே முடியாது, படிக்கவே முடியாது. 1/2 மணி நேரம் தேம்பி 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 அழுது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த வார்த்தைக்கு போனாங்க. அதுதான் ஆவியான இறை வார்த்தை மூலியமாக நம்ம இடத்துல பேசு. இருதயத்தை விட்டு அது போகவே போகாது. கஷ்டம் வருது, மன கஷ்டம் வருது, பாரம் வருது, தயவு செஞ்சு யாருக்கும் கால் பண்ணாதீங்க, யார்கிட்டயும் பேசாதீங்க, எனக்கு இந்த கஷ்டம் சொல்லாதீங்க. இறைவார்த்தை எடுத்து, ஆண்டவரே நீர் எனக்காக முன்குறித்து வைத்தவை எதை, உங்க திருவுளம் எதும்பா, எனக்கு காட்டுங்க எனக்கு காட்டுங்கன்னு கண்ணீரோடு நீங்க கேட்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதற்கு பதில் தர அவர் வல்லவராய் இருக்கிறார். Praise the Lord. Hallelujah. நீங்க ஆவிக்குள்ளாக நிறைஞ்சு ஜெபிக்கும் பொழுது நீங்களே ஒரு நாள் உணர்வீங்க, உங்கள் ஆவியானவர் தொடுவாரு. அப்ப ஆண்டவரே இந்த இறைவார்த்தை இத்தனை நாள் என் கரத்துல இருந்துச்சு, இது மகிமை எனக்கு தெரியாம போயிருச்சு, இப்படியெல்லாம் நீங்க சொல்லிருக்கீங்களா ஆண்டவரே, இதுக்கெல்லாம் நான் தகுதியாப்பா அப்படின்னு நீங்க என்னைக்கு நினைச்சு கண்ணீர் விட்டு கதறி ஆண்டவர் சமூகத்துல அழுகிறது உங்களுக்கு அவருக்கு தாங்க தெரியும். Praise the Lord. அது அவர் மறக்கவே மாட்டாரு. ஆண்டவர் பிரசன்னம் உங்களுக்குள்ள நிறைஞ்சு இருந்துச்சுன்னா அந்த ஆண்டவர் குறிச்சு அழுகிற அந்த கண்ணீர், அந்த கண்ணீராகப்பட்டது அனைத்திருந்த வெள்ளம் போல போகுங்க. எதுக்குமே நம்ம அப்படி அழுதுருக்கவே மாட்டோம். ஆனா அதுக்கு அழுதீங்கன்னு வச்சுக்கோங்க, தேம்பி 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 ஷால் நனையிற வரைக்கும் உங்களை ஆண்டவர் அது அழுகை இல்லை,
உங்களை மனதை ஆறுதல் படுத்தி உங்களை அவருக்குள்ளாக கொண்டு போற நேரம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, அவரோட திருவுளத்தை நீ முன்குறிச்சு அறிஞ்சு கொள்ளணும்னா வீண் வார்த்தைகளை பேசாத, உலக பிரகாரமான காரியங்களை தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்க பிள்ளைங்களுக்கும் அதை சொல்லி கொடுங்க. சண்டை வருதா, அவங்க மருமக சண்டை போற அமைதியாரு, மருமக சண்டை அமைதியாரு. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். நமக்காக யுத்தம் பண்ண நீ அமைதியாரு, நீ அமைதியாரு. உனக்காக யுத்தம் பண்ண நான் இருக்கிறேங்கிறாரு அவரு. நீங்க பேசி வீண் வார்த்தைகளை பேசி அவங்க ஒரு கோபத்துல நீங்க ஒரு கோபத்துல வாயின் வார்த்தைகளை விட்டு அது பெரிய ஒரு சண்டையாக மாறி அது குடும்பத்துல பிளவுகளை உண்டு பண்ணாதபடிக்கு நீங்க உங்க வாயின் வார்த்தைகளில கவனமா இருக்கணும். உலக பிரகாரமாக நீங்க பேசுறதுல கவனமா இருக்கணும். அவரு பாதப்படியில ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, எனக்காக யுத்தம் செய்ய நீங்க இருக்கேன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நான் அமைதியா இருக்கேன்ப்பா. என்னை அமைதி, கோபம் வரத்தாங்க செய்யும். நம்ம மனுஷங்க தான், அந்த இடத்துல கோபம் வரத்தான் செய்யும். ஆனாலும் ஆண்டவரே, நீங்க எனக்காக யுத்தம் செய்ய. எங்க வீட்டு பக்கத்துலங்க இந்த ஜெபத்துல நடந்துச்சு. ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. அவங்க காலி இடம், அது கார் பார்க்கிங் எல்லாம் எங்க காம்பவுண்டு மேல. அதாவது முருங்கை மரம் வேணும்ட்டு எங்க வாசப்படிக்கு நேரம் வச்சிருப்பாங்க. கொய்யாப்பழம் அது அந்த பக்கம், ஏன்னா அதெல்லாம் நாங்க பொறிச்சிடக்கூடாது. இந்த முள்ளு முள்ளா இருக்கும் பாத்தீங்களா, அந்த சுண்டைக்காய், அந்த முள்ளு காய்கள்லாம் காம்பவுண்டை ஒட்டி இருக்கும். ஒட்டி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே அது விழுகும். நம்ம நடக்கும்போது போகும்பொழுது அது நம்மளை குத்தும் இல்லையா, அந்த குத்தும். நைட்டு நான் எப்பவுமே படுக்க முன்னாடி ஜெபமாலை வீட்டை சுத்திட்டு ஜெபமாலை சொல்லிட்டு படுப்பேன். முந்தா நேத்து அந்த நான் பார்த்துட்டே இருக்கேன், அவங்க அதை குறிச்சு அக்கறை எடுக்கிறதே இல்லை. அவங்க பார்த்தேன், ஜெபம் பண்ணிட்டு அந்த அந்த செடி மேல கையை வச்சுட்டு, அப்பா இது எனக்கு டிஸ்டர்பா இருக்குப்பா, இதுக்காக நான் உங்கள்கிட்ட போய் நான் சண்டை போட மாட்டேன்ப்பா, நீங்க பாத்துக்குவீங்க ஆண்டவரே. பாருங்க எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகி கிழிக்குதுப்பா, நடக்கும்போது வரும்பொழுதும் நான் யார்கிட்டயும் அதிகம் பேசவும் மாட்டேன், அதனால நீங்க பாத்துக்குங்கன்னு சொல்லிட்டேங்க. இல்ல, நாளைக்கு அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு நான் போறேன். எப்ப வந்தாங்க என்ன பண்ணாங்க தெரியல, அந்த மரத்தை இழுத்து அவங்க சைடு கட்டி வச்சிருந்தாங்க. இதற்காக நம்ம வீண் சண்டை வீண் பேச்சு. எப்பவுமே எங்க மேல, நாங்க குடியிருக்க இடத்துல அப்படிதாங்க, எங்க மேல அவங்க சாணியே எடுத்து அடிச்சாலும் என் புருஷனும் பேச மாட்டேன், என் பிள்ளையும் பேச மாட்டேன், நானும் பேச மாட்டேன். ஆண்டவரே நீங்க பாத்துக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு நாங்க பேசாம ஒதுங்கி வந்துருவோம். நமக்காக ஒரு தேவன் உண்டுங்க, நமக்காக யுத்தம் செய்ய ஒரு தேவன் உண்டுங்க. நைட்டு ப்ரேயர் பண்ற, காலையில் போய் பாக்குற அந்த செடி, எல்லா செடியும் இழுத்து இழுத்து காம்பவுண்ட் தொலை கட்டி வச்சிருக்காங்க. அப்பா நீங்க எவ்வளவு நல்லவர், நீங்க அவங்க இருதயத்துக்குள்ள போய் நீங்க எனக்காக பேசுனீங்களாப்பா, நீங்க எனக்காக என் புள்ள கையை புண்ணாகுதுன்னு பேசுனீங்களாப்பா, நன்றிப்பா நன்றிப்பா, நீங்க அவங்க மனசை மாத்துனீங்களப்பா, நன்றிப்பா. வீண் பேச்சு, வீண் வார்த்தை, வீண் சண்டையிலிருந்து விலக்கி இருக்கணும். நம்மள நாம ஏற்ற காலத்துல பேசுனவங்க எல்லாம் யாரு பேசுனாங்களோ உங்ககிட்ட வருவாங்க பஞ்சாயத்துக்கு. நீ அமைதியா இருக்க, எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு கொடுக்கல, இல்ல எவ்வளவு அமைதியா இருந்த பாரு, அவட்ட சொன்ன இப்படிப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சுன்னு எந்த உங்களை தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாம் உங்களிடத்துல கூடி வர செய்வார் ஆண்டவர். எப்பொழுது வீண் பேச்சை நீங்க தவிர்க்கும் பொழுது. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இன்னொன்னு, விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா நாம் இருக்கணும். ஆண்டவரோட திருவிழம், ஆண்டவருடைய முன்குறித்த நமக்கு தெரியணும்னா விசுவாசிகள் யாருங்க? நம்மளை சுற்றி இருக்கவங்க விசுவாசிகள். அப்ப அந்த விசுவாசிகளுக்கு நம்ம எப்படி முன்மாதிரியா நடக்கணும்? இப்ப நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கவங்க எல்லாரும் கிறிஸ்டியன் சொல்ல முடியாது, பிறமர சகோதரர் இருக்காங்க. உங்களுக்குள்ள அந்த விசுவாசமானது கிறிஸ்துவல் என்கிறதால ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்தா அவங்க நாம உங்களை குறித்து என்ன சொல்லணுங்க? அவங்க பாரு கிறிஸ்டியன், அவங்க எல்லாத்துட்டையும் போய் சொல்லுவாங்கங்க, கிறிஸ்டியன் அந்த அம்மா தங்கமான ஆளு, எந்த ஒரு ஹெல்ப் கேட்டாலும் போய் செய்வாங்க. அவங்க பிள்ளைகளும் அப்படித்தான். உங்களை குறித்து நீங்க அவங்களுக்கு முன்மாதிரியாக நடக்கிறதுக்கு ஆண்டவர் விரும்புகிறார். சாதாரண வாழ்க்கையெல்லாம் சொன்ன கிறிஸ்துவ வாழ்க்கை, நீங்க கிறிஸ்துவர்களாக வாழ வேண்டும் என்று சொன்னா நீங்க பிறருக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? முன்மாதிரியா நடக்கணும். ஒரு வசனம் வாசிக்கலாம், அதே 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் 12 வசனம்.
நீ இளைஞனாய் இருப்பதால் யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்கு. Praise the Lord. இது இளைஞனாகிய தீமோத்தேயுவுக்கு மட்டுமல்ல, நமக்கும் தான். என்ன சொல்லியிருக்காரு? யாரும் உன்னை தாழ்வாக கருதாதிருக்கட்டும். பேச்சு, நடத்தை, அன்பு, நம்பிக்கை, தூய்மை ஆகியவற்றில் நீ விசுவாசிகளுக்கு முன்மாதிரியாய் விளங்குவாய். Praise the Lord. Hallelujah. ஆண்டவருடைய திருவிழா உங்களை முன்குறிச்சு சொல்லப்படணும்னா நீங்க இதுல எல்லாம் என்ன செய்யணும்னா முன்மாதிரியா இருக்கணும். உங்களுக்கு அவங்க கெடுதல் செஞ்சுட்டாங்கன்னு திரும்ப நீங்க போய் கெடுதல் செஞ்சு செய்யக்கூடாது. அது ஆண்டவர் பார்த்துக்குவாரு. நிறைய கிளாஸ் எப்போ பக்கத்து வீட்டுக்காரங்க கூட தான் நம்மளுக்கு நடக்கும். ஏன்னா அவங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நீங்க பக்கத்து வீட்டு யார் கூட எப்படி இருக்கீங்களோ, பக்கத்து வீட்டுக்கார் எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் உங்க அன்பு அவங்கள மாற்றுங்க. நாளைக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு பாடுகள் வரும் பொழுது உங்க சொந்தம் வராது. உங்க மகன் ஃபாரின்ல இருப்பான், உங்க பிள்ளை தூரமா இருப்பா, யாருங்க ஓடி வருவான்? பக்கத்து வீட்டுக்காரங்க தாங்க வருவாங்க. அவங்க எப்படி யாரா இருக்கட்டும், அவங்க கிட்ட நீங்க நல்ல ஸ்நேகம் வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க தாங்க வருவாங்க. ஒருத்தவங்க பெரிய ஒரு வசதியானவங்க வேளாங்கண்ணி போயிட்டாங்க, அந்த பாட்டி இறந்து போயிடுச்சு, யாருமே இல்லைங்க வீட்டுல. அவ்வளோ பெரிய வீடு, பங்களா, பெரிய பங்களா, பாட்டி அனாதையா கிடக்குது. யாருங்க போனாங்க தெரியுங்களா? பக்கத்து வீட்டுக்காரங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க. நாங்களாவது போறதுக்கு லேட் ஆச்சு, போகணும், அங்க போகணும், லேட் ஆயிருச்சு. ஆனா சட்டுன்னு கேள்விப்பட்டோன்னு யாருங்க வருவா? அண்டை அயலார் இடத்துல நாம என்ன பண்ணணும்? அவர்களுக்கு முன்மாதிரியா நடக்கணும். அப்பதான் பாரு, இவங்க அந்த ஜீசஸ் மேல வச்சிருக்க நம்பிக்கை, இவங்க அந்த ஜீசஸ் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் அந்த ஜீசஸ் கும்பிடுறவங்கம்மா, இவங்கெல்லாம் அந்த ஜீசஸ் கும்பிடுறவங்க, அதனாலதான் அவங்க இப்படி இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு என்ன, யாரை நம்ம அறிமுகப்படுத்துறோம்? அவங்க கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிற மதத்திரட்ட நாம என்ன பண்றோம்? அறிமுகப்படுத்துறோம். எப்படி? நம்மளுடைய நடத்தைகளின் மூலமாக, நம்மளுடைய முன் மாதிரியின் மூலமாக நம்ம என்ன பண்றோம்? அதை வெளிப்படுத்துறோம். அப்ப ஆண்டவருடைய முன்குறித்தலை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம என்ன பண்ணணும்? விசுவாசிகளுக்கு முன்மாதிரியா ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கணும். சரி, ஆண்டவர் இது ஒரு விடுதலை பயணம். விடுங்க, விடுதலை பயணம் 25:9. 25:9. இது யாருக்கு சொல்றாரு? எதுக்கு சொல்றாரு? எதுக்கு சொன்னாரு? எது கட்டுறக்கு? திரு உறைவிடம் அமைப்பதற்கு ஆண்டவர் இப்படி சொல்றாரு பாருங்க. இந்த காலத்து அந்த நோவா காலத்துல ஒரு கப்பல் ஆண்டவர் கொடுத்தார் இல்லையா? அது அந்த எந்த மலையில மோதி நின்றுச்சு? மோரியா மலையில போய் மோதி நின்றுச்சான். அதுக்கப்புறம் விஞ்ஞானிகள், சயின்டிஸ்ட் எல்லாம் அந்த கப்பலோட ஒரு பார்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, பார்த்தாங்களாமாங்க. இனிமேலும் இனி வர்றவங்களும் இருக்கிறவங்களும் இப்படிப்பட்ட ஒரு இன்ஜினியர்ஸ், எந்த இன்ஜினியர்ஸ்னாலையும் இதை இந்த மாதிரி கட்டவே முடியாது. ஏன்னா எப்படிப்பட்ட சூறாவளி காற்று, எப்படிப்பட்ட மழை, எப்படிப்பட்ட கொந்தளிப்பு கடல்ல, எதுவா இருந்தாலும் எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய தொழில்நுட்பமாகப்பட்டது அந்த நோவா பேழையில் செய்யப்பட்டிருந்துச்சு. அதை யாருங்க? ஆண்டவர் பாருங்க. ஆண்டவர் ஸ்கெட்ச் போட்டு, இன்ஜினியருங்க, பெரிய இன்ஜினியருங்க, அவரு ஸ்கெட்ச் போட்டு இது இவ்வளோ அடி, இது இவ்வளோ நீளம், இது இவ்வளோ உயரம், இது இவ்வளோ அகலம், இங்க இதெல்லாம் வெயின்னு சொல்லி ஸ்கெட்ச் போட்டு சொன்னவரு. அதே மாதிரிதான் என்னோட திரு உறைவிடம் எப்படி இருக்குன்னு யார்கிட்ட சொல்றாரு? மோசைட்ட சொல்றாரு. இது இப்படி இருக்கணும் மோசே, இது இப்படி எல்லாம் பண்ணு, இதெல்லாம் செய், இங்க நான் இருக்கணும், உலகத்துல நான் மக்களோட மக்களா இருக்கணும். அப்போ ஒரு ஸ்கெட்ச் நம்மளுக்கும் போட்டிருப்பாருங்க அவரு. பிரைஸ் தி லார்ட்.
ஹalleluya. ஒரு ஸ்கெட்ச் நிச்சயமாக நம்மளுக்கும் போட்டிருப்பார். 1 பேதுரு 2:21. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடி சுவடுகளை பின்பற்றுங்கள். Praise the Lord. அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Praise the Lord. எல்லாரும் எடுத்தாச்சா? 1 பேதுரு 2:21. ஆமா. கிறிஸ்துவும் உங்களுக்காக துன்புற்று ஒரு முன்மாதிரியை வைத்து சென்றுள்ளார். எனவே நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கள். இதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Praise the Lord. முன்மாதிரி எல்லாம் காமிச்சிட்டார். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முன்மாதிரி காமிச்சிட்டார். அப்ப நம்ம வேலை என்ன? அவரோட அடிச்சுவடுகளை பின்பற்றி என்ன பண்ணணும்? நடக்கணும். இதற்காகத்தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இதை மட்டும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க உலகத்துல வர்றது ஒரு குடும்பத்தை உருவாக்கி, ஒரு பிள்ளையை உருவாக்கி, ஒரு பேர பிள்ளையை உருவாக்குவதல்ல. ஆண்டவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி அதை வாழ்வாக்கத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு பெரிய ஆண்டவரை என்ன பண்ணாருங்க? முன்மாதிரி வச்சுட்டு போயிட்டாரு. அவர் ஒரு இறைமகன். எந்த இடத்துலயாவது எனக்கு ஹைஜீனிக்கா இருந்தா தான் சாப்பிடுவேன், எனக்கு தங்கறதுக்கு நல்லா இருந்தா தான் நான் தங்குவேன், இல்ல நீ இப்படி தொழுநோயா இருக்க, உன்னை தூரத்துல இருந்தா தொடாம ஆசீர்வதிப்பேன், நீ தொடாம சுகமாகு. தொட்டு சுகப்படுத்துறவங்க எல்லாம் கட்டி கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்தாருங்க அவரு. தொட்டு சுகப்படுத்துறாரு, உடனே கட்டி பிடிச்சு என்ன பண்ணுவாரு? முத்தம் கொடுப்பாரு. முன்மாதிரியை வைத்து போனாரு அவரு. யாருக்காக? நமக்காக, நாம வாழ்வதற்காக, நமக்காக. அவர் இறைமகனாக இருந்தாலும் தரித்திரராகவே தான் மரணத்தப்பவும் அவருக்கு எந்த உடையும் இல்லை, பிறப்பப்பவும் எந்த உடையுமே இல்லைங்க. இறைமகன், எல்லாவித வல்லமையும் பெற்ற இறைமகன் நமக்காக முன்மாதிரியை வைத்து போக வேண்டும் என்று எல்லா காரியங்களிலும் என்ன பண்ணாரு? முன்மாதிரியை வைத்து நாம் அதை பின்பற்றத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்ல நான் இந்த குடும்பத்துக்காக அழைச்சிருக்காங்க, இந்த குடும்பத்துல இப்படிலாம் நடந்திருக்காக அழைக்கப்பட்டிருக்காங்க, உண்டுதான். ஆனாலும் முக்கியமாக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறது நோக்கம் என்ன? நீங்க இந்த உலகத்துல வாழ்வதற்கான நோக்கம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்றாரு? முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறேன், அந்த அடிச்சூகளை பின்பற்றி வாழ்வதற்குத்தான் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். Praise the Lord. அப்போ விசுவாசிகளுக்கு நாம எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். சரி, ஒண்ணு விழாதபடிக்கு நாம என்ன செய்யணும்? கவனமா இருக்கணும். எதுல நம்ம விழுந்து போவோம்? ஃபர்ஸ்ட் பாவத்துல விழுந்துருவோம். ஆமா, நம்ம செய்யக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருப்போம். நம்மள அறியாம அந்த சென்ஸ் போய் அந்த பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அது பாவத்துல விழுந்து போயிருவோம். வேற ஆமா, நாக்குல தவறாக வார்த்தைகளால புண்படுத்தி அவங்ககிட்ட நம்ம பாவம் செஞ்சிடறோம். விழுந்து போகாதபடிக்கு நாம எச்சரிக்கையா இருந்தா தான் ஆண்டவருடைய திருவுளம் என்ன என்பதை ஆண்டவர் நமக்கு முன்குறித்து வைப்பார். சரி, 1 தீமோத்தேயு அதே 6ஆம் அதிகாரம் 8ல இருந்து 10 வரைக்கும் வாசிங்க. எனவே உணவும் உடையும் நமக்கு இருந்தால் அவற்றில் நாம் மனநிறைவு கொள்வோம். செல்வத்தை சேர்க்க விரும்புபவர்கள் சோதனையாகிய கண்ணியில் சிக்கிக் கொள்கிறார்கள். அறிவீனமான தீமை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்களில் வீழ்ந்து விடுகிறார்கள். இவை மனிதரை கேட்டிலும் அழிவிலும் ஆழ்த்துபவை. பொருளாசையே அந்த ஆசையால் சிலர் விசுவாசத்தினின்று பிறழ்ந்து விழுந்து பல வேதனைகளை தாங்களாகவே தங்கள் மேல் வருவித்துக் கொள்கிறார்கள். Praise the Lord. Hallelujah. பாத்தீங்களா, எதுல வீழ்ந்து போக கூடாது? செல்வர்கள் என்ன பண்றாங்க? செல்வத்துல சேர்க்க வீழ்ந்து போறாங்க. சோதனையா கண்ணியில் சிக்கி கொள்றாங்க.
தீமையை விளைவிக்கக்கூடிய பல்வேறு தீய நாட்டங்கள் வீழ்ந்து போறாங்க, பொருள் ஆசையில வீழ்ந்து போறாங்க. இந்த பொருள் ஆசை தான் என்னது, எல்லா இதுல எல்லாமே அடங்கிடுச்சு. பொருள் ஆசை தான் எல்லா விதமான. அப்ப இந்த பொருள் ஆசையில் நம்ம விழுந்து போறோமா இல்லையா? கண்டிப்பா விழுந்து போறோம். பொருளாசை கண்டிப்பா விழுந்து போறோம். ஒரு நல்ல ஒரு பொருள் நம்மகிட்ட இருக்கும், ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், இல்ல அந்த வீட்டுல அது வச்சிருக்காங்க, அது நம்மளுக்கு ஆண்டவர் அழகா கொடுத்துருக்காரு, அழகா வீடு கொடுத்துருக்காரு, தங்கருக்கு கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய ஒரு நடிகர் சிவாஜி கணேசன், உங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட சொத்துக்களுக்கு அதிபதி, பெரிய மாளிகை அவரோடது. அவர் ஒரு நாள் பாரதி ராஜா உடம்பு முடியலன்னு பார்க்க போயிருந்தாங்க. அட்டாக் வந்துருச்சு அவருக்கு. பாரதி ராஜா சிநேகிதர் பார்க்க போயிருந்தாங்க. அப்போ பாரதி ராஜாட்ட கேட்டாரா, நீ எத்தனை வீடு வச்சிருக்க அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரு 4-5 வீடு இருக்கு அப்படின்னு சொன்னாராம். எல்லாம் பெரிய பெரிய வீடா சின்ன வீடா? இல்லை, எல்லாமே பெருசாக தான் நான் கட்டி வச்சிருக்கேன் அப்படின்னா. அப்படி மட்டும் செஞ்சிடாத, கட்டிக்கோ, அது பிள்ளைகளுக்கு கொடுத்துரு. நீ கடைசி காலத்துல எப்படி இரு, ஒரு சின்ன வீட்டுல இரு. ஏன்னா இவ்வளோ பெரிய மாளிகையில எனக்கு அட்டாக் வந்தப்போ என் மகனை கூப்பிடுறேன், என் மனைவியை கூப்பிடுறேன், எல்லாம் வீட்டுக்குள்ளதான் இருக்காங்க, யாருக்கும் தெரியல. கடைசியில எந்த டைம்க்கு என்னை பார்க்க வர டைமுக்கு அவங்க பார்த்துதான் என்னை தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணாங்க. அதனால அப்படிப்பட்ட செல்வ செழிப்புகளில் வாழ்ந்தவருக்கு என்னது, கடைசியில அது விருப்பம் இல்லாம போகுது. அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். நாம் நினைச்சுக்கிறோம், ஐயோ அவங்க அவ்வளோ பெரிய செல்வந்தர். நம்ம ஆண்டவர் என்ன தெரியுங்களா எதிர்பார்க்கிறாரு, தாழ்மையில இருக்கிறவங்களையும் நாம நேசிக்கிறோம். தாழ்மையில உயரத்துல பணக்காரங்களை பார்த்தா ஒரு நடிப்பு, ஏழைகளை பார்த்தா ஒரு புறக்கணிப்பு, அப்படி இருக்கக்கூடாது.